அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிய கிருபை நிமித்தமாக நம் அனைவரும் முகமுகமாக இன்றைய நாளிலும் சந்திப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த கிருபைக்கும் அதே சமயத்தில் 2 பேர் தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுப்பதற்காக தேவன் கொடுத்த வாய்ப்புக்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்திற்குள் நம்ம கடந்து செல்லலாம். பாடத்தின் தலைப்பு புது உடன்படிக்கை, இங்கிலீஷில் நியூ காவனன்ட். இந்த பாடம் ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் 5292 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடம். இதற்குரிய ஆதார வசனத்தை நம்ம வாசித்தோம். அப்போயே நம்ம ஸ்க்ரீனில் வரல, மறுபடியும் ஒரு தடவை நம்ம வாசிச்சிடலாம். இங்கேருந்து நம்ம சப்ஜெக்ட் ஆரம்பிக்கலாம். பாசிங் ஸ்ட்ரிப்பு. எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு 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 உங்களுக்குன்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. இது யாருக்குன்னு அப்புறம் பார்க்கலாம். ஆனால் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்ற போறாரு. இதுதான் பாடத்துடைய தலைப்பு. புதிய உடன்படிக்கையில் நடைபெறக்கூடிய மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லான இருதயம் என்னவா மாறப்போகுது, சதையான இருதயமாக மாறப்போகுது. இது அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். இந்த புதிய உடன்படிக்கை அப்படிங்கிற விஷயம் ஒரு உடன்படிக்கை தேவனோடு செய்கிறது. இந்த உடன்படிக்கை யார் யாருக்கு இல்லை அப்படின்னு தெளிவாக பார்த்துடலாம். புதிய உடன்படிக்கை யார் யாரில் இல்லை, அதாவது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் புதிய உடன்படிக்கை கீழே யார் யாரில் வரமாட்டாங்க அப்படின்னா, சபையும் திரள் கூட்டமும் இந்த உடன்படிக்கைக்கு கீழே வரமாட்டாங்க. நல்லா மனசுக்குள்ள உள்வாங்கிக்கோங்க. இது ஒரு டாக்டரினல் சப்ஜெக்ட். இது புதிய உடன்படிக்கைக்கு கீழே யார் யார் வரமாட்டாங்கன்னா, 144,000 பேர் சபை இன்னைக்கு எதுக்காக பேப்டிசம் எடுத்தாங்களோ அவர்கள். அந்த குரூப்புக்கு இந்த நியூ கவர்னன்ட் அப்ளை ஆகாது. அதே சமயம் இன்னொரு குரூப் இருக்காங்க இல்லையா, சபைக்கு அடுத்ததா திரள் கூட்டம், அவங்களுக்கு என்ன ஆகாதுன்னா இது அப்ளை ஆகாது. அப்போ புதிய உடன்படிக்கை யாருக்காக தேவன் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்களுக்காக போடப்படக்கூடிய உடன்படிக்கை. நமக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை இருக்குது. அடுத்த கொஸ்டின், சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும் தேவையில்லை, உலக ஜனங்களுக்கு இந்த உடன்படிக்கை கீழே இருக்க போகிறாங்க அப்படின்னா, உலக ஜனங்களுக்கு இந்த புதிய உடன்படிக்கை ஏன் தேவை அப்படின்னா 3 காரணங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒப்புரவாகுதல் நடக்கணும். இது ரொம்ப கிளியராக புரிகிற மாதிரி சொல்லப்போனால், மனிதர்கள் தேவனுடைய நீதிக்கு கீழே டைரெக்டாக வரணும். அப்படி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால அதுக்கு ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு தேவைப்படுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒப்புரவாகுதல் நடக்கணும். செகண்ட் பாயிண்ட்டு, மனிதன் தேவன் எதிர்பார்த்த பரிபூரணத்துக்குள்ளே வரணும். 3வது பாயிண்ட்டு, பூமி ஏதேன் தோட்டமாக மாறணும். உலக ஜனங்களுக்கு புதிய உடன்படிக்கை ஏன் தேவை என்றால் 3 ரீசன். ஒன்று, தேவனுக்கு மனுஷருக்கு என்ன ஆகணும், ஏன்னா இப்போ ஒப்புரவாகுதல் இல்லை, சபைக்கே இப்போ இல்லை. நாளைக்கு ஃப்யூச்சரில் உலக ஜனங்களுக்கு எடுத்த உடனே அந்த ஒப்புரவாகுதல் கிடைக்காது. ஆனால் புதிய உடன்படிக்கை கீழே வந்தாங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ புதிய உடன்படிக்கை நோக்கம் என்னென்னா, தேவனுக்கு மனுஷனுக்கும் ஒப்புரவாகுதல் நடக்கணும், மனுஷன் தேவன் எதிர்பார்த்த பர்ஃபெக்ஷனுக்குள்ளே வரணும். 3வது பாயிண்ட்டு, பூமி ஏதேன் தோட்டமாக மாறணும். இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு. கேள்வி என்ன, இந்த 3 விஷயமும் ஏற்கனவே இந்த பூமியில் இருந்திருக்கா இல்லையா? இந்த 3 விஷயம் ஏற்கனவே பூமியில் இருந்திருக்கு. எங்கே இருந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு. அப்போ ஏதேன் தோட்டத்தில் உடன்படிக்கை தேவையில்லை, கரெக்டா? ஏதேன் தோட்டத்தில் ஏற்கனவே இந்த 3 இருந்துச்சுன்னா, ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாமுக்கு தேவனோடு ஒப்புரவாகிறதுக்கு உடன்படிக்கை தேவையில்லை. ஆதாம் பரிபூர்ணம் அடைய வேண்டிய தேவை இல்லை. ஏன் இல்லை? ஏற்கனவே அவர் எப்படி தான் இருக்காரு, பரிபூர்ணம் தான் இருக்கார். 3வது பாயிண்ட்டு, பூமி ஏற்கனவே எப்படி தான் இருக்குது, ஏதேன் தோட்டமாக தான் இருக்குது. அப்போ இந்த 3 விஷயமும் ஒரு காலகட்டத்தில் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்துச்சு. அன்னைக்கு உடன்படிக்கை அவங்களுக்கு என்ன ஆகலைன்னா தேவையில்லை. ஆனால் ஆதாம் என்ன பண்ணிட்டாருங்க, பாவத்தில் விழுந்தார். ஸோ பாவத்தில் விழுந்த உடனே இந்த 3 விஷயம் கட்டாயிடுச்சு. எந்த 3 விஷயம் கட்டாயிடுச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, தேவனுக்கு மனுஷனுக்கு வந்து ஒப்புரவாகுதல் கட்டாயிடுச்சு, மனுஷன் போய் ஒழிஞ்சிக்கிட்டான் பின்னாடி. செகண்ட் பாயிண்ட்டு, மனுஷனுடைய பரிபூரணம் போயிடுச்சு, நம்ம என்ன வந்துருச்சு உள்ள, இப்போ பாவம் வந்துருச்சு. 3வது, பூமி என்ன ஆயிடுச்சுன்னா ஏதேன் தோட்டமாக இருந்தது, மனுஷன் ஏதேன் தோட்டத்தோடு என்ன பண்ணிட்டான்னா துரத்தி விடப்பட்டான். அப்படின்னா இந்த 3 விஷயமும் ஆதாம் இழந்தார். இந்த 3 விஷயத்தையும் ஆதாமுடைய சந்ததிக்கு திருப்பி கொடுக்க போகிற உடன்படிக்கைக்கு பேர் தான் புதிய உடன்படிக்கை. நான் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சப்ஜெக்டை மாற்றி கொடுக்குறேன், கவனிச்சுக்கோங்க கிளியரா. 3 விஷயத்தையும் வச்சிருந்தார் ஆதாம், அதுக்கப்புறம் இழந்தார். இழந்ததை ஆதாமுக்கு சரி ஆதாமுடைய சந்ததிக்கு திருப்பி கொடுக்க போகிறார். எப்போ?
இப்போ கிடையாது. இதே ஆதாம் உயிர்த்தெழுதல் வருவார் இல்லையா ஒரு ஆர்டரில், வந்ததுக்கு அப்புறமா ஆதாமுக்கும் ஆதாமின் சந்ததிக்கும் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா எந்த உடன்படிக்கை கீழே வந்துருவாங்கன்னா இந்த புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை உயிர்த்தெழுந்து வந்த உலக ஜனங்களுக்கு என்ன கொடுக்கும்னா 3 விஷயத்தை தேடி கொடுக்கும். ஒன்று, விடமாட்டவங்கள. ஒன்று, மனுஷன் தேவனோட என்ன ஆகணும், ஒப்புரவாகணும், பர்ஃபெக்ஷனுக்குள்ளே வரணும். பூமி என்ன ஆகணும்னா ஏதேன் தோட்டமாக. இப்போ நல்லா புரிஞ்சிச்சு. அடுத்த கேள்வி, இந்த உடன்படிக்கைக்கு பேர் புதிய உடன்படிக்கை. என்னுடைய கேள்வி, இதுக்கு உடன்படிக்கைன்னே பேர் வைக்கலாம்ல, எதுக்கு புதிய உடன்படிக்கைன்னு பேர் வச்சார்? அப்படின்னா பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருந்திருக்கு. சூப்பர். பழைய உடன்படிக்கை எது அப்போ? ஏதேன் தோட்டம்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் எது தேவைப்படல, உடன்படிக்கை தேவைப்படல. ஏன்னா ஆதாம் தேவனோட என்ன பண்ணார், டைரெக்டாக கான்டாக்ட் வச்சுருந்தார். ஸோ பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருந்திருக்கு. அந்த பழைய உடன்படிக்கை எதுனா நியாயப்பிரமாண உடன்படிக்கை. அது எல்லா உலக ஜனங்களுக்கும் கிடையாது, எல்லா டைம் பீரியட்லையும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் தேவன் அதை கொடுத்தார். யாருக்குன்னா யூதர்களுக்கு யூத யுகத்தில் மாத்திரம் கொடுத்தார். அப்போ பழைய உடன்படிக்கைன்னு சொன்னாலே நமக்கு எது ஞாபகம் வரணும்னா நியாயப்பிரமாண உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைன்னு சொன்னால் எது ஞாபகம் வரணும்? ஆதாமுடைய சந்ததிக்கு தேவன் இந்த 3 விஷயத்தையும் திருப்பி கொடுப்பதற்காக கொடுக்கக்கூடிய உடன்படிக்கை. வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. ஃபாலோ பண்றீங்களா? கிளியரா? கொஸ்டின் கேட்கட்டுமா? புது உடன்படிக்கைன்னு ஒன்று சொல்றதுனால பழச முந்தினது என்ன பண்ணிட்டார்னா பழசாக்கிட்டார். அப்போ முந்தினது எது? நியாயப்பிரமாணம். ஸோ நியாயப்பிரமாணத்தின் மூலம் தேவன் போட்ட உடன்படிக்கையானது பழசாயிருச்சு, புதுசு ஒன்று வரப்போகுது. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, அப்போ பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை ஒரு ஒற்றுமை இருக்கணும்ல? ரெண்டுமே உடன்படிக்கை தானே, ரெண்டுமே தேவன்கிட்ட போடுறது தானே. இது பழசு, அது புதுசு. பழைய உடன்படிக்கையும் என்ன தான் கொடுக்குதுன்னா இந்த 3 விஷயத்தை கொடுக்கும். எந்த 3 விஷயம்? மனுஷன் தேவனோட என்ன ஆகணும், ஒப்புரவாகணும். மனுஷன் என்ன ஆகணும், பரிபூர்ணமான. பூமி என்ன ஆகணும். யூதர்கள் மாத்திரம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்கன்னா இந்த 3மே நடந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணலவங்க செய்யலை. அதனால முந்தினது என்ன ஆக்கிட்டாருன்னா பழசாக்கிட்டாரு. ஏன்னா இப்போ எந்த உடன்படிக்கை தேவைப்படுதுன்னா ஒரு புதிய உடன்படிக்கை தேவைப்படுது. இப்போ நம்ம பழைய உடன்படிக்கை எப்படி இருந்துச்சோ அப்படி தான் புதிய உடன்படிக்கை இருக்கும். ஏன்னா பழைய உடன்படிக்கை என்ன கொடுக்க போதோ அதை தான் புதிய உடன்படிக்கை என்ன பண்ண போகுது, கொடுக்க போகிறதுனால பழைய உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணாலே போதும் புது உடன்படிக்கை எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பழைய உடன்படிக்கை எப்படி ப்ராசஸ் ஆச்சு? தேவனோடு மனுஷன் ஒப்புரவாகணும், மனிதன் பரிபூர்ணம் அடையணும், பூமி ஏதேன் தோட்டம் ஆகிறதுக்கு பழைய உடன்படிக்கை 2 விஷயங்களை கேட்டுச்சு. ஏன்னா மனுஷன் தேவனோட டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, ஒப்புரவாக முடியாது. ஏன்னா பாவத்தில் இருக்கான். ஸோ பாவத்தில் இருந்த மனுஷனுக்கு பழைய உடன்படிக்கை என்கிற நியாயப்பிரமாணம் தேவனோடு ஒப்புரவாக என்னென்ன விஷயங்களை கேட்டுச்சு? 2 முக்கியமான விஷயம். இந்த 2 இல்லாமல் பாவப்பட்ட மனுஷன் தேவனோடு உடன்படிக்கைக்குள்ளே போக முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு மீடியேட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உடன்படிக்கைனாலே ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். முதல்ல என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கைக்கு ஒரு மீடியேட்டர் வேணும். மீடியேட்டர்னா தமிழ் எப்படி சொல்லலாம்? மத்தியஸ்தர் தேவை. மத்தியஸ்தர் மட்டும் இருந்தால் பத்தாது, யார் தேவனோடு ஒப்புரவாகணுமோ அவங்க தேவனுக்கு என்ன கொடுக்கணும், பலி கொடுக்கணும். அதான் சாக்ரிஃபைஸ். ஸோ பழைய உடன்படிக்கை மீடியேட்டர் கேட்டுச்சு, சாக்ரிஃபைஸ் கேட்டுச்சு. இப்போ பழைய உடன்படிக்கை ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்காக பழைய உடன்படிக்கையை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மீடியேட்டரும் சாக்ரிஃபைஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ யார் இருந்திருக்கா? மீடியேட்டர். பழைய உடன்படிக்கையின் மீடியேட்டர் யார்? சூப்பர், மோசே. பழைய உடன்படிக்கையின் சாக்ரிஃபைஸ் எது? கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க, இன்னும் ஒன்று விட்டுட்டீங்க. வெறும் ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அது எக்ஸிக்யூட் ஆகாது. காளை வெள்ளாட்டுக்கடா. மறந்துடாதீங்க. நான் இன்னும் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு, இது ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு பாடம், அதனால் திருப்பி நான் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பழைய உடன்படிக்கையின் ப்ராசஸ் என்னென்னா, அது ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாகத்திற்கு மீடியேட்டர் வேணும்னு கேட்டுச்சு, பலி வேணும்னு கேட்டுச்சு. பழைய உடன்படிக்கையின் மீடியேட்டர் யாருன்னா மோசே. பழைய உடன்படிக்கையில் பலி எதுன்னு கேட்டிங்கன்னா இளங்காளை வெள்ளாட்டுக்கடை. மறந்துடாதீங்க. இந்த 2ம் இருந்துச்சு, ஆனால் ஜனங்கள் தேவனோட என்ன ஆகலை, ஒப்புரவாக.
இந்த ரெண்டு கான்செப்டும் மீடியேட்டர் சாக்ரிஃபைஸை 2 வசனத்தில் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 18, 19, 20. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லோர் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். வசனம் வாசிக்கும் போது கவனிச்சிருந்தீங்க, நான் நம்புறேன். அந்த அடிப்படையில் நான் கேள்விக்குள்ள போறேன். இந்த வசனத்தில் நான் மார்க் பண்ணிருக்கிற 2 கட்டம், அந்த 2 கட்டம் என்ன? பழைய உடன்படிக்கைக்கு ஒன்று மத்தியஸ்தர், சூப்பர். இன்னொன்று சாக்ரிஃபைஸ். புரிஞ்சா இது வரைக்கும்? அப்போ புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கைக்கு தேவன் கேட்டதை தேவன் கொடுக்க வச்சிட்டார். ஆனால் ஜனங்க என்ன ஆகல? ஒப்புரவாகல. அது காரணம் வேற. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம். இளம் காலை வெள்ளாட்டுக்கடாங்கிற பலியை தேவன் முன்னாடி கொண்டு வச்சுட்டா தேவன் ஏற்றுக்கு வரா? உடன்படிக்கை எக்ஸிக்யூட் ஆயிருமா? ஆகாது. அப்போ இளம் காலை வெள்ளாட்டுக்கடை என்ன பண்ணணும்? தேவன் சொல்கிற மாதிரி பலி செலுத்தணும். அதே பலி தான் புதிய உடன்படிக்கைக்கு தேவை. அது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இதை படித்தாச்சுன்னா அது ஈஸி. அப்படின்னா பழைய உடன்படிக்கைக்கு இளம் காலை என்ன பண்ணணும்? வெள்ளாட்டுக்கடை என்ன பண்ணணும்? வசனம் வாசிக்கலாம். இதுதான் ஒப்புரவாக்குதலின் பலி. ஃபஸ்ட்டு இளம் காலை போகாமல் வெள்ளாட்டுக்கடை போக முடியாது. தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பழைய உடன்படிக்கையில் சாக்ரிஃபைஸ் இளம் காலை வெள்ளாட்டுக்கடா. முதல்ல பலியாக வேண்டியது வெள்ளாட்டுக்கடா கிடையாது. யாருங்குது? இளம் காலை. ஸோ இளம் காலை வாசிக்கலாம். இப்போ லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு ஆரோன் தனக்காகவும். நல்லா நோட் பண்ணுங்க, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இந்த சப்ஜெக்டில் இந்த பாயிண்ட் புரியலன்னு இன்னொரு அடுத்த 3/4 மணி நேரம் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நான் யாருங்கிறது மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும். ஸோ 2 பேத்துக்காக ஒரு பலி. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பேத்துக்காக ஒரு பலி. இப்படி தான் பலி செலுத்தணும். இதுதான் பழைய உடன்படிக்கையினுடைய சாக்ரிஃபைஸ் மெத்தட். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி. ஸோ உங்களுக்கு ஈஸி பண்ணுறதுக்கு கொஸ்டின் கேட்குறேன். முதல் அடிக்கப்படும் விலங்கு எது? இளம் காளை. இளம் காளையை அடிக்கிறத அடித்து கொண்டு போய் தேவனுக்கு கொடுக்கறது யார்? மோசேவா? நல்ல வேலை. யார்? ஆரோன். வாங்கி கொடுக்கறதா மோசே? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆரோன். ஆரோன் இளம் காளையை அடித்து கொடுத்த பலி யாருக்காக கொடுக்கப்பட்டுச்சு? ஆரோனுக்காகவும் ஆரோனுடைய வீட்டார். இது அப்படிக்கு ஆன்டி டைப் நம்ம போகலாமா? ஏன்னா இது உட்காந்து விளக்கம் பார்க்க முடியாது இந்த சப்ஜெக்டில். இதை நம்ம படிக்கிறது காரணம் இது பழைய உடன்படிக்கை. நம்முடைய சப்ஜெக்ட் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையை புரிஞ்சுக்கிறதுக்காக பழைய உடன்படிக்கை வந்திருக்கோம். இப்போ பழைய உடன்படிக்கையின் ப்ராசஸ்னா இளம் காளை அடிக்கப்பட வேண்டும். அடித்து அது கொண்டே பலி செலுத்தணும். ஆரோன் கொண்டே கொடுக்கணும். ஆரோன் கொடுத்து தேவன் அங்கீகரிச்சிட்டார்னா அந்த பலி 2 பேருக்காக செலுத்தப்படும். ஒன்று ஆரோன் தனக்காகவும் தன்னுடைய வீட்டாருக்கும். இப்போ சொல்லுங்க, இளம் காளை பலி யாருடைய பலியை குறிக்கும்? ரொம்ப டஃபஸ்ட் பார்ட்டுக்குள்ள போயிட்டுனா ரொம்ப ஈஸியான பதில். 5th வால்யூமில் மெயின் பாயிண்ட்டே இதுதான். ஒப்புரவாகுதல் இதுதான். இளம் காளைன்னு ஒரு விலங்கு அடிக்கப்பட்டுச்சுல, அந்த இளம் காளை எதற்கு அடையாளம் கேட்குறேன் நான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பலி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், குட். அடுத்தது, அந்த இளம் காளை பலி யாருக்காக செலுத்தப்பட்டுச்சு? ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்கும். இப்போ ஆரோன் யார் அடையாளப்படுத்துறாரு? அதுவும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியூ கிரியேஷன், அதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம். ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்காகவும் தன்னுடைய வீட்டாருக்காகவும் இளம் காளையாக பலி செலுத்தினார். ஃபஸ்ட்டு புரிஞ்சா உங்களுக்கு? எத்தனை வருஷம் பலி செலுத்தினார் ஆண்டவர் இளம் காளையா? 3 வருஷம். அந்த 3 வருஷம் ஆண்டவர் வாழ்ந்த பலியின் ஜீவியம் 2 பேத்துக்காக. ஒன்று அவருக்காக, இன்னொன்று அவருடைய வீட்டாருக்காக. அவருடைய வீட்டார் யார்? இப்போ அவர் தலைனா நம்மளாம் அவருடைய வீட்டார். யாருக்குது? நமக்காக. அப்படின்னா பழைய உடன்படிக்கையினுடைய நிழல் எடுத்து பார்க்குறப்பயே என்ன தெரியுதுன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய 3 வருஷ வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா, அவருக்கும் பலி செலுத்துறதுக்கும், ஏன்னா அவர் பலி ஆகணும்ல, இல்லாட்டி ரான்சம் கிடைக்காது. அடுத்தது சபைக்கும் சேர்த்து என்ன பண்ணிட்டாரு? பலி செலுத்திட்டார்.
இதை டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு இது சப்ஜெக்ட் இல்லை, அது தனி சப்ஜெக்ட். சபையின் பங்கு பாவ நிவாரண பலியில். ஸோ இப்போ ரெண்டையும் செலுத்தி முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒப்புரவாகுதல் நடக்காது. இது முடிஞ்ச உடனே ஒப்புரவாகுதல் நடக்காது. அப்படின்னு இது எதுக்கு நடந்துச்சு? இது ஏன் நடந்துச்சுன்னா அடுத்தது இன்னொரு விலங்கு உள்ள போகணும். யார் அது? வெள்ளாட்டுக்கடா. வாசிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று. வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று. எவன் கொன்று? ஆரோன். அதே ஆரோன் தான் வெள்ளாட்டுக்கடாவையும் கொல்றார். கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து. கொஸ்டின் போட்டுமா? ரெண்டாவதாக அடிக்கப்பட்ட விலங்கு எது? வெள்ளாட்டுக்கடா. வெள்ளாட்டுக்கடா பலி யாருடைய பலிக்கு ஈக்குவல்? இயேசு கிறிஸ்துடைய பலி கிடையவே கிடையாது. வெள்ளாட்டுக்கடாவுடைய பலி யாருன்னா சபை. 1,44,000 பேர் இந்த பூமியில் பேப்டிசத்திலிருந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, பேப்டிசத்திலிருந்து மரணம் வரைக்கும் வாழக்கூடிய பலியின் ஜீவியம், அதான் பலி. ஸோ அந்த பலிக்கு தான் இந்த வெள்ளாட்டுக்கடாவுடைய பலி என்ன ஆகுதுன்னா ஈக்குவலாக இருக்கு. அதை எடுத்துகிட்டு போய் செலுத்துறது யாரு? ஆரோன். ஆரோன் யாருக்கு அடையாளம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து தான் தன் பலியும் எடுத்துகிட்டு போகிறாரு, ப்ளஸ் சபையின் பலியும் எடுத்துகிட்டு போகிறார். ஏன் சபை தானே எடுத்துகிட்டு போகலாம்ல அதோடைய பலியை மகாபரிசுத்தலத்துக்கு? சபை தானே தன் பலியை எடுத்துகிட்டு போகலாம்ல மகாபரிசுத்தலத்துக்கு? எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன் தெரியுங்களா? சபை பூமியில் இருக்கிற வரைக்கும் பாவத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ பாவத்தில் இருக்கிற சபை தன் பலியை தானே என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாது. அப்படின்னு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணுமில்ல? அது யாருது? கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணுமில்ல? யாரு? ஆரோன். ஸோ ஆரோன் யார் இந்த சப்ஜெக்டில்? நமக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எப்படி 2 பலி எடுத்துகிட்டு போக முடியும்? இயேசு கிறிஸ்து எப்படி 2 பலி எடுத்துகிட்டு போக முடியும்? இப்போ உங்களுக்கெல்லாம் தலைவலி வர லைட்டா. ஏன் தெரியுமா எடுத்துகிட்டு போகணும்? ஃபர்ஸ்ட் பலியில் யார் யாருக்காக செலுத்தினாரு? தனக்காகவும் செலுத்தினாரு, ப்ளஸ் சபைக்காகவும் செலுத்திட்டார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய பலியில் 3 வருஷ வாழ்க்கையில் அவர் பட்ட பாடுகள் மூலம் அவருக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. அந்த பெனிஃபிட் என்னன்னா, அவர் பலியாகும் போது அவருடைய ஜீவனுடையும் தேவன் ஏற்றுக்கிறாரு ரேன்சமா. இன்னொன்று, அவர் வாழ்ந்த 3 வருஷ பலியின் ஜீவியம் அவருக்கு என்ன கிரெடிட் கொடுக்குதுன்னா, அந்த பலியை வச்சு 3 வருஷ வாழ்க்கைங்கிற பலியை வச்சு சபையினுடைய பலியை யார்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்தலாம்? தேவன்கிட்ட. அப்போ இயேசு கிறிஸ்து சபையினுடைய பலியை தேவன்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்ததுக்கு பேர் தான் பரிந்து பேசுதல். ஞாபகம். நம்ம பைபிள் இருக்கிற விஷயங்கள் ஒன்றும் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்வளோ விஷயம் இந்த ஒரு ப்ராசஸில் இருக்குது. அப்படின்னா இளம் காளைங்கிறது சபையினுடைய பலி, கரெக்ட் தானே? இல்லை, டக்குன்னு சொல்லணும். இளம் காளைங்கிறது நம்முடைய ஆண்டவருடைய பலி, வெள்ளாட்டுக்கடாங்கிறது சபையினுடைய பலி. ஆண்டவருடைய பலியில் 2 பேத்துக்குமே செலுத்திட்டாரு. ஒன்று தனக்காக செலுத்திட்டாரு, சபைக்காக செலுத்திட்டாரு. மிச்சம் சபை செலுத்த வேண்டியதாக வெள்ளாடு போகுது. இப்போ இது 2 உள்ள போய் என்ன பண்ணுதுன்னா, பழைய உடன்படிக்கையில் தேவனுக்கும் மனுஷருக்கும் ஒப்புரவாகுதல் நடைபெறுவதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ நான் சொன்ன 2 விஷயம், இளம் காளை வெள்ளாட்டுக்கடா, 2ஐயும் சேர்த்து ஒரே வசனத்தில் படிக்கலாம் பாருங்க. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து. யாரு? ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து தனக்காகவும், நோட் பண்ணிக்கோங்க, தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும். 3 பேருக்கு வந்துருச்சுங்க. தனக்காக, தன் வீட்டாருக்காக, இஸ்ரேல் சபையார் யாவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வருஷமும் இது செலுத்துவார் ஆரோன். இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஏன் செலுத்துறாருன்னா, அந்த வருஷம் ஜனங்கள் தேவனோட என்ன ஆகணும்? ஒப்புரவான். ஏன்னா ஒப்புரவாக்கத்துடைய ப்ராசஸ் என்னதான் பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கையுடைய ப்ராசஸ் என்னன்னா, தேவன் மனுஷனோட என்ன ஆகணும்? ஒப்புரவாகணும். மனுஷன் எதுக்குள்ளே வரணும்? பரிபூர்ணத்துக்குள்ளே வரணும். அப்புறம் 3வது பாயிண்ட், பூமி என்ன ஆகணும்னா ஏதேன் தோட்டமாக மாறணும். யூதர்களுக்கு கொடுத்தார் பழைய உடன்படிக்கை. ஆனால் பழைய உடன்படிக்கையின்படி அவர்களுக்கு இந்த 3மே நடக்கலை. அதனால தேவன் என்ன பண்ணிட்டாரு? கேன்சல் பண்ணிட்டாரா? இல்லை, பழைய உடன்படிக்கையை புதிய உடன்படிக்கைக்கு நிழலாக மாற்றுகிறார். வாசிங்க இப்போ எபிரேயர் 10:1.
எபிரேயர் 10:1 இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல். அப்ப நியாயப்பிரமாணத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு, ஆனா நடக்கணுங்கிறதுக்காக நடக்கல. ஏன்னா அதுல ஒண்ணுமே நடக்கல. நான் சொன்னது புரிஞ்சா புரியலையா? நியாயப்பிரமாணத்தில் நடந்ததெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக நடக்கல, ஆனா நடந்துச்சு. ஏன் நடந்துச்சுன்னா பின்னாடி நடக்க போற விஷயத்துக்கு இது என்னவா மாறிடுச்சு? இப்ப நிழலாக மாறிடுச்சு. புரிஞ்சு அந்த கான்செப்ட்? அப்படின்னா பழைய உடன்படிக்கை எப்படி ப்ராசஸ் ஆச்சோ அதே மாதிரி தான் புதிய உடன்படிக்கையும் ப்ராசஸ் ஆகும். கரெக்டாக நம்ம சப்ஜெக்ட் என்ன இன்னைக்கு? பழைய உடன்படிக்கையா புதிய உடன்படிக்கையா? புதிய. அப்படின்னா நேரம் எங்கே போயிடலாம்? அப்போ புதிய உடன்படிக்கையில் உலக ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவாக வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று மீடியேட்டர், இன்னொன்று சாக்ரிஃபைஸ். இங்கே தான் மாட்ட போறீங்க. இப்போ புதிய உடன்படிக்கை சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. சம்மந்தமே கிடையாதா? சம்பந்தம் இருக்கு. எப்படி இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு பேப்டிஸ்ட் எடுத்த 2 பேருக்கும் ஒரு நியூ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னைக்கு கிடைக்கும். அது என்னங்கிறது சப்ஜெக்டுடைய கடைசி பகுதியில் சொல்கிறேன். இருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்துடலாம். நியூ காவனன்ட் யாருக்கு? உலக ஜனங்களுக்கு. உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறமா அவங்க தேவனோட டைரெக்டாக ஒப்புரவாக முடியுமா? வரும்போது எதில் தான் வருவாங்க? திருப்பி ஸ்டில் மாம்சத்தில் தான் வருவாங்க, பாவத்தில் தான் வருவாங்க. வந்து அவங்கள கடைசியாக 1000 years எண்டில் தேவனோடு ஒப்புரவாக்குறதுக்கு 2 விஷயம் தேவை. அங்கேயும் 2 விஷயம் தேவை. ஒன்று மீடியேட்டர், இன்னொன்று சாக்ரிஃபைஸ். இதுக்கு மட்டும் பதில் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நான் இப்போவே பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிடுவேன். அப்படியாவது போங்க. சொல்லுங்க, யார் மீடியேட்டர், யார் சாக்ரிஃபைஸ்? இயேசு கிறிஸ்தான். நான் இப்படி வச்சுட்டேன், இயேசு கிறிஸ்துடைய நியூ கிரியேஷன். ஏன்னா இயேசு கிறிஸ்து மாம்சம் மரிச்சிருச்சு, நியூ கிரியேஷன் தான் உயிர் தெழுந்துச்சு. ஸோ இயேசு கிறிஸ்துடைய நியூ கிரியேஷன். பலி அவ்வளோதானா? அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர் மட்டும்தான். அப்போ பாரு, உடனே மாறுது பாருங்க பில்லி. அப்படின்னா பலி யார்? இப்போ சொல்லு, கரெக்டாக சொல்லுங்க. பலி யார்? இப்போ கிரைஸ்ட் அண்ட் சர்ச். இது எங்கே கண்டுபிடிச்சோம்? நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? நிழல்ல ஃபர்ஸ்ட் எந்த விலங்கு அடிக்கப்பட்டுச்சு? இளம் காளை. அதில் 2 பேத்துக்கு இருக்கா? 2 பேத்துக்கு யார் யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கும் சபைக்கு இயேசு கிறிஸ்து செலுத்த வேண்டியது ப்ளஸ் சபை செலுத்த வேண்டியது. அப்படின்னா சாக்ரிஃபைஸ் சொன்னாலே புதிய உடன்படிக்கையில் யார் யாருடைய சாக்ரிஃபைஸ்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ப்ளஸ் சபை. இப்போ ஒரே ஒரு கொஸ்டின், இந்த சாக்ரிஃபைஸ்னு படித்தோம் இல்லையா? கிரைஸ்ட் அண்ட் சர்ச்சு, இயேசு கிறிஸ்துவும் சபையும், அவர்கள் இந்த பலியை செலுத்துறதுனால தான் உலக ஜனங்களுக்கு ஒப்புரவாதல் நடக்க போகுது. பட் என்னுடைய கேள்வி, கிறிஸ்துவும் சபையும் அவங்க பலியை எப்போ செலுத்தினாங்க? கிறிஸ்து இறந்தப்ப செலுத்திட்டார். அந்த பாயிண்ட் ஓகே, முடிச்சது. நமக்கு பரிந்து பேசுறதுக்காகவும் சபைக்கு பரிந்து பேசுறதுக்காகவும் அவர் ரேன்சம் கொடுக்கறதுக்காக அவர் மரிக்கிறப்ப முடிச்சிட்டார். சூப்பர். செகண்ட், சபை அந்த அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு அவருக்கு பின்னாடி வந்த சபை என்ன பண்ணுதுன்னா அவர்கிட்டயே தன் பலியை கொடுத்து தேவன்கிட்ட கொண்டு வர சொல்லிடுச்சு. அப்படின்னு இப்போ 2 பேர் பலி போகாம தேவன் யார் பலி செலுத்துறாங்களோ அவங்கள அங்கீகரிக்க மாட்டார். அப்போ உலக ஜனங்களுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கணும்னா இப்போ சபை செலுத்தி கொண்டிருக்கிற பலியும் நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே செலுத்துகிற பலியும் சேர்த்து தான் என்ன போகுதுன்னா சாக்ரிஃபைஸ். இதுக்கு வசனம் வேணுமா? புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யார்? இது ரொம்ப ஈஸி, வாசிக்கலாம். எபிரேயர் 9:15. எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே, முதலாம் உடன்படிக்கைன்னு சொல்லாம பழைய உடன்படிக்கைன்னு சொல்லாமா? பழசனே நம்ம வச்சுக்கலாம், தப்பில்லை, 2 தப்பு கிடையாது. பழைய உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து. யார் மரணம் அடைந்து? இயேசு கிறிஸ்து. எந்த அனிமல்? மாத்தி டக்குன்னு கேட்பேன் கொஸ்டின். எந்த அனிமல்? இளம் காளை. சூப்பர். அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். சோ சப்ஜெக்ட் இது வரைக்கும் கிளியரா? புதிய உடன்படிக்கையின் என்ன ஆயிட்டார்? அவரு மத்தியஸ்தர் ஆயிட்டார். அடுத்தது பலிக்கு வசனம் இல்லையே. புதிய உடன்படிக்கையின் சாக்ரிஃபைஸ் யார் யாரு? கிறிஸ்து பிளஸ் சபை. அதுக்கு ஏதாவது வசனம் இருக்கா? வசனம் இல்லை, ஆனால் படம் இருக்கு. படமா? என்ன படம்?
இப்போ நான் போடுறத நீங்கள் ஒரு வாக்கியமாக சொல்லணும். இப்போ நான் போட்டிருக்கிறத நீங்கள் ஒரு வாக்கியமாக சொல்ல வேண்டும். யூத் கன்வென்ஷன் கேன்சல் ஆனதுனால் இங்கே யூத் கன்வென்ஷன் இப்பொழுது நடைபெறும். பார்க்கலாம், சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் பார்க்குறேன், என்னது இது, ஏதோ படம் போட்டு விடுறது கேள்வி கேட்டுருக்காரு. என்ன க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த பக்கம் காளை பலியாகுது, அந்த பக்கம் வெள்ளாட்டு கடை பலியாகுது. இவ்வளோதான் க்ளூ. 2 பலியும் சேரும். சூப்பர், கரெக்டு. 2 பலியும் சேரும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு யூத யுகத்தில் என்ன கிடச்சிருக்கும்? 3 கிடச்சிருக்கும். இந்த 3 என்ன? அடி, உதை, இல்லை. அப்போ என்னன்னு சொல்லுங்க, கரெக்ட். சீக்கிரம் சொன்னால் தானே வரும். தேவன் மனுஷனோட என்ன இருக்கலாம்? ஒப்புரவாய்க்கலாம். ஹியூமன் பர்ஃபெக்ஷன் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அவங்க இருந்த இடம் என்னவா மாறும்? ஜீவன் கொடுக்கக்கூடிய இடமா மாறி இருக்கும், ஏதேன் தோட்டமா மாறி இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் நடக்கலை. இப்போ அடுத்தது அதோடைய பொருள். இப்போ இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க என்னட்டு. இளம் காளை பலி கொடுத்துட்டாரு ஏற்கனவே. அதுக்கப்புறம் யார் இப்போ பலி செலுத்திட்டு இருக்கிறா? அந்த வெள்ளாடு யார்? அது சபை. எங்கே இருக்குது இன்றைக்கி? களிய காவலில் இங்கே தான் இருக்குது. இது என்ன பண்ணிருக்கு? இப்போ பலி செலுத்தி. அப்போ அது இன்னும் முடியல. இது முடிஞ்சது, ஆனால் அது என்ன முடியல. அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா நடுவில் என்ன வரும்? இஸ்ரேல் ஜனங்கள், உலக ஜனங்கள். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற புதிய உடன்படிக்கையுடைய ப்ராசஸ் இதுதான். கிளியர்? சபை பலி இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் போலாமா? இப்போ அடுத்த கொஸ்டின், பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள ஒற்றுமைகளை கூறுக. அப்படியே ஸ்கூலில் உட்காந்து பாடம் படித்த ஞாபகம் வருது இல்லை? அப்படித்தான் படிக்கணும், வேறு வழி இல்லை. இப்போ 2க்கு ஒற்றுமை. சூப்பர். 2க்குமே யார் தேவை? மத்தியஸ்தர். ஏன்னா டைரெக்டாக ஜனங்க தேவனுடைய நீதி கீழே போக முடியாது. பலியும் தேவை, மத்தியஸ்தர். ஒற்றுமை கரெக்டு. சரி, விட்டுறலாம், ஒற்றுமை விட்டுறலாம். டிஃபரன்ஸ் சொல்லுங்க 2க்கும். அருமையான டிஃபரன்ஸுங்க. அடுத்த டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் 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 அது மிருக பலி, மனுஷ பலி. அது யார்? இந்த மனுஷன். அப்புறம் வேற நம்மளும் தான். மனுஷ பலின்னு வேற யாரும் நினைச்சுக்க, நம்மளும் தான். கரெக்ட், சூப்பர். வேற முக்கியமான ஒரு பாயிண்ட் விட்டீங்களே. லா காவனன்ட்ல பலி வருஷத்துக்கு ஒரு தடவை. இளம் காலை வெள்ளாட்டுக்கடைய பலி வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனால் நியூ காவனன்ட்ல ஒன்லி ஒன் டைம். ஏசு கிறிஸ்து ஒன் டைம் தான், நம்மளும் ஒன் டைம் தான். கரெக்டா? அடுத்த டிஃபரன்ஸ், இது அனிமல் சாக்ரிஃபைஸு, இதுக்கு பேர் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் இல்லை, பெட்டர் சாக்ரிஃபைஸ். ஹீப்ரூ ரைட்டர் எழுதியிருக்காரு, இதுக்கு பேர் மேலான விசேஷித்த பலிகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தேவன் கிருபை தந்துட்டாரு. இது புரிஞ்சதுன்னா நியூ காவனன்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னன்னா, இவ்வளவு நேரம் நான் பேசினதை ரசல் பருடைய ரைட்டிங்ஸில் படிக்கலாம். இப்போ வாசிங்க. இப்போ பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கை இஸ்ரேலர்களை தேவனுடன் நிழலான உறவுக்குள் கொண்டு வந்தது போல, இஸ்ரேல் ஜனங்களை நிழலான உறவு, ஏன்னா அது பழைய உடன்படிக்கை நிழலான உறவுக்குள் கொண்டு வந்தது போல, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தம் சகல மனுக்குலத்தையும் உண்மையான உடன்படிக்கையின் உறவுக்குள் கொண்டு வந்து. உண்மையான உடன்படிக்கையின் உறவு, அதான் நியூ காவனன்ட். அது நிழலான உடன்படிக்கை, இது உண்மையான உடன்படிக்கை. தெய்வீக பிரமாணத்தை அவர்கள் தொடர்ந்து கடைபிடிக்கும்படியான தெய்வீக கிருபை நிலைமைகள் கொண்டு வரும். இந்த புது பிரமாண உடன்படிக்கையை புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் மூலமாக அறிமுகப்படுத்துவார். உலக ஜனங்களுக்கு இந்த புதிய உடன்படிக்கையை இருக்குன்னு சொல்லி யார் சொல்ல போறா? மத்தியஸ்தர். யாருங்க அது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாரு. அவரில் தான் இந்த முழு ஏற்பாடுகளும் மையப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நியூ காவனன்ட் எஸ்டாப்ளிஷ் ஆன அந்த டைம்ல இருந்து தேவன் விலகிடுவார். கம்ப்ளீட் சார்ஜ் யாருக்கு வந்துடும்? இயேசு கிறிஸ்துக்கு வந்துடும்.
இந்த மத்தியஸ்தர் ஒரு முழுமையான 1000 வருட காலம் இந்த வேலையை செய்வார். சோ மத்தியஸ்தர் என்ன பண்ணுவாரா? 1000 years இந்த வேலையை அவர் செய்வாரு. ஒரு ஆசாரியராக இருந்து அவர் மனுக்குலத்தை உயர்த்துவார். ஒரு ராஜாவாக இருந்து நீதியாக ஆளுகை செய்வார். ஜனங்களை அவர்களது சீரழிவிலிருந்து திரும்ப கொண்டு வருவதற்கும் ஏதேனில் ஆதாமினால் இழந்த தேவனுடைய சாயல் மற்றும் ரூபத்திற்கு திரும்ப கொண்டு வருவதற்கும் ஒரு முழு 1000 வருடம் எடுத்துக்கொள்ளும். ஒரு certain numbers 1000 years எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ क्वेश्चन கேட்கறேன், கரெக்டா பதில் சொல்லுங்க. உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்த உடனே இந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களா மாறிடுவாங்களா? இல்ல. அப்ப யார் கண்ட்ரோலுக்கு அவங்க போயிடுவாங்க? இயேசு கிறிஸ்து. ஏன் தேவன் விலகுறாரு? இயேசு கிறிஸ்து கையில் கொடுக்குறாரு. ஒப்படைக்கிட்டோம். புதிய உடன்படிக்கை ஒப்படைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு? இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து பலி கொடுத்தார், ஓகே. அவர் தான் மத்தியஸ்தர், ஓகே. என்னுடைய கேள்வி, ஏன் தேவன் விலகிட்டு இயேசு கிறிஸ்து கையில் சார்ஜ் கொடுக்குறாரு? கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான், ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய கேள்வி. ஏன் தெரியுமா? உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்த உடனே தேவனுடைய நீதிக்கு முன்னாடி போய் நின்னாங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும் தெரியுங்களா? அப்பவே செத்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்டில் பாவத்தில் தான் இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள தேவனுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றணும். அதனால தேவன் என்ன பண்ணிட்டாரு? கொஞ்ச நாள் நான் பார்க்க மாட்டேன், யார் பார்த்துக்கோ? நீ பார்த்துக்கோ. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி முடிக்கணும்? 1000 years எண்டுக்குள்ள மத்தியஸ்த வேலை செஞ்சு யாருக்கும் மத்தியஸ்த வேலைன்னா 2 பேருக்கு நடுவில் தானே பண்ணணும். யாருக்குன்னு கேட்டேன். தேவனுக்கும் நமக்கு இல்லை, நமக்கு சம்மந்தமே இல்லை, உலக ஜனங்களுக்கு நடுவில் நிற்பாரு. அப்போ உலக ஜனங்கள் யாரை மட்டும்தான் பார்ப்பாங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. புரிஞ்சுக்கலாம் பேர்? ஸோ புதிய உடன்படிக்கை பலி முடிஞ்சதுன்னா, நான் சொல்கிறது புதிய உடன்படிக்கை முடிஞ்சுதான் இல்லை. புதிய உடன்படிக்கைக்கு 2 விஷயம் தேவையா? ஒன்று மீடியேட்டர், இன்னொன்று சாக்ரிஃபைஸ். மீடியேட்டர் யாரு? இயேசு கிறிஸ்து. மீடியேட்டர் கூடிய தகுதி அவருக்கு வந்துருச்சா? வரலையா? வந்துருச்சு. ஏன்னா அவர் பலி செலுத்தி முடிச்சிட்டாரு. அப்போ இன்னும் யார் பலி செலுத்தல? சபையும் பலி செலுத்தி முடிச்சிருச்சுடா. உடனே புதிய உடன்படிக்கை உலக ஜனங்களுக்கு என்ன ஆயிரும்? அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி உலக ஜனங்களுக்கு புதிய உடன்படிக்கை அப்ளை ஆயிடுச்சுன்னா அந்த புதிய உடன்படிக்கையின் மூலம் உலக ஜனங்களுக்கு கிடைக்க போற ஃபர்ஸ்ட் நன்மை என்ன? புதிய உடன்படிக்கையின் மூலம் உலக ஜனங்களுக்கு கிடைக்க போற முதல் நன்மை என்ன? சூப்பர், உயிர்த்தெழுதல் கிடைக்கும். ஆனா அனஸ்தாசிஸ் கிடைக்காது. கொஞ்சம் பேருக்கு அனஸ்தீசியா கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. இப்ப உலக ஜனங்களுக்கு புதிய உடன்படிக்கை சபையினுடைய பலி முடிஞ்சிருச்சுன்னா 146,000 பேர் கம்ப்ளீட் ஆயிட்டாங்கன்னா உடனே உலக ஜனங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? உயிர்த்தெழுதல் வந்துடும். ஆனால் உயிர்த்தெழுந்த எல்லா உலக ஜனங்களும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அங்கே பாத்திரம் இருக்க மாட்டாங்க. அனஸ்தாசிஸ் கிடைக்காது. அனஸ்தாசிஸ் கிடைக்க வைக்கிறதுக்கு தான் நியூ காவனன்ட். புரிஞ்சவங்களுக்கு? அப்போ நியூ காவனன்ட் ஆரம்பிக்கும் உயிர்த்தெழுதல்ல. நியூ காவனன்ட் எப்போ முடியும்னா செகண்ட் டெத்துக்கு போகிற ஜனங்கள்லாம் போய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு டெஸ்ட்டில் நிற்கிற ஜனங்கள் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிற வரைக்கும் இந்த நியூ காவனன்ட் அவங்களுக்கு இருக்கும். 1000 ஆண்டு அரசாட்சின்னு கூட சொல்ல முடியாது. லிட்டில் சீசன்லையும் இருக்குது, அது தனி சப்ஜெக்ட், இப்போ வேண்டாம். இப்போ நம்ம 1000 years நினச்சிக்கலாம். 1000 ஆண்டு அரசாட்சியின் கடைசி வரைக்கும் உலக ஜனங்களில் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ, செகண்ட் டெத்துக்கு போகிறாங்களோ தவிர நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறாங்களோ, அனஸ்தாசிஸ் வாங்கிக்கிறாங்களோ, அது வரைக்கும் இந்த புதிய உடன்படிக்கை அவர்களுக்கு இருக்கும். ஸோ உயிர்த்தெழுந்து வரும்போது உலக ஜனங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? ஆதார வசனம் இல்லை ஆதார வசனத்தை படி சொன்னீங்கன்னா போதும். கல்லான இருதயமா இருக்கும். 1000 years எண்டில் நியூ காவனன்ட் மூலம் மத்தியஸ்தர் அவங்க இருதயத்தை எப்படி மாற்றணும்? சதையான. அதுக்கு தான் நியூ காவனன்ட். வாசிக்கலாம். ஆனால் கல்லான இருதயத்தை அகற்றும் படி படிப்படியாகவே நடக்கும். படிப்படியாகத்தான் நடக்கும். முதல்ல உயிர்த்தெழுதல் நடக்கும், அதுக்கப்புறம் ஒர்க் எப்படி நடக்கும்? ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நடக்கும். கடவுளின் ராஜ்யத்தின் ஒழுங்குமுறை செயல்பாடுகள் படிப்படியாக மனித குலத்தை கடின இருதயத்திலிருந்து விடுவித்து அந்த நியூ காவனன்ட் கீழே, புதிய உடன்படிக்கை கீழே
நடக்கக்கூடிய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் மனுக்குலத்தை எப்படி மாத்தும்னா கடின இருதயத்திலிருந்து விடுவித்து அவர்களை மென்மையாகவும் பாசமுள்ளவர்களாகவும் மாற்றும். அந்த புதிய நிலைக்குள் நுழையும் அனைவரும் இனி ஆதாமின் பாவங்களுக்காக பொறுப்பேற்கப்பட மாட்டார்கள். நல்ல கொஸ்டின் ஞாபகத்துக்கு வந்துச்சு. உலக ஜனங்களை மறிச்சு உயிர் தள்ளுறாங்க இல்லையா? கொஸ்டின் மாத்தி கேட்கிறேன். நியூ காவனன்ட் மூலம் உலக ஜனங்களுக்கு கிடைக்க போற ஃபர்ஸ்ட் நன்மை என்ன? உயிர் தழுதல். சூப்பர். உயிர் தெழுந்து வரும்போது அவங்க எந்த நிலைமையில வருவாங்க? பழைய நிலைமை தான். ஆனா ஒரு பாவம் கேன்சல் ஆயிரும். எந்த பாவம் கேன்சல் ஆகும்? ஆதாமுடைய சந்ததியில வந்த பாவம் கேன்சல். கிளியர்? புரிஞ்சவங்களுக்கு? ஆனா அவங்க இருதயம் கல்லாத்தான் இருக்கு. அப்ப திருப்பி அவங்க என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு? பாவம். அப்ப திருப்பி பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கிறவங்கள மத்தியஸ்தர் இல்லாம தேவன்கிட்ட டைரக்டா விட்டா என்ன ஆகும்? ஸோ அங்க யார் தேவை? இப்ப மத்தியஸ்தர். உயிர்த்தெழுப்ப வச்சது கிறிஸ்துடைய வாழ்க்கையும் சபையுடைய வாழ்க்கையும். உயிர்த்தெழுந்த ஜனங்களுக்கு அனஸ்தாசிஸ் கொடுக்க போறது இயேசு கிறிஸ்துடைய மத்தியஸ்தம். இதை மறந்துடவே கூடாது. புரிஞ்சவங்களுக்கு? இப்ப மத்தியஸ்தம் பண்றவரால எப்படி படிப்படியாக உலக ஜனங்களுடைய கல்லான இருதயத்தை பாசமுள்ள மென்மையான இருதயமா மாற்ற முடியும். ஆனால் தேவன் போட்டு வச்சிருக்கிற பிளானிங்க எந்த ஆங்கிள் எடுத்து பார்த்தாலும் ஒரு குறை கூட சொல்ல முடியாது. எப்படி மாறும் அப்படின்னா பாருங்க, கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். நான் எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஃபர்ஸ்ட் வாசிங்க, அப்புறம் நான் விளக்கத்துக்குள்ள போறேன். தெய்வீக நீதியின் திருப்தியை தேவன் அங்கீகரித்து பாவிகளை பொறுத்தவரை சுத்தப்படுத்தும் போது அதை அவர் இயேசுவின் கணக்கில் மாற்றுவார் என்றும் அதை இயேசு அவர்களுக்கு எதிராக வைத்திருப்பார் என்றும் இது பொருள்படாது. பிதாவானவர் மன்னித்திருக்கிற காரியங்களை நமது கர்த்தராகி இயேசு மனுக்குலத்திற்கு எதிராக பிடித்து கொண்டிருக்க மாட்டார். மாறாக கர்த்தர் பிதாவானவரின் பிரதிநிதியாக இருந்து அந்த பாவ மன்னிப்பின் அனுகூலத்தை மனுக்குலத்திற்கு அருளுவதில் சந்தோஷம் அடைவார். பிதாவானவருக்கும் அவர்களுக்கும் ஒரு தூரத்தை பராமரித்து மத்தியஸ்தராக இருப்பார். மறுசீரமைப்புக்கு குணலட்சண அபிவிருத்தி முதலானவைகளுக்கு நேரத்தை கொடுத்து அவர்களது கல்லான இருதயத்தை நீக்கி போடுவார். பார்க்கல என்ன புரிஞ்சவங்களுக்கு? எக்ஸாக்ட் ப்ராசஸ் இருக்கு நியூ கவர்னன்ட்ல. என்ன அப்படின்னு யாராவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க போதும். எனக்கு இதுல 3 பாயிண்ட் இருக்கு. எனி 1 பாயிண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். ஓகே, குட். நான் இல்லைன்னு சொல்ல. சதியான இருதயம் மாறும். ஓகே, பட் இந்த 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 ரைட்டிங்கில் என்ன இருக்குன்னா எப்படி மாறும் அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்போ யோசிச்சு பாருங்க. உலக சூப்பர் சூப்பர் அருமையான பதில். இது 3வது பாயிண்ட். ஓகே, நானும் பேசிடுறேன் கொஞ்சம். என்ன சொல்கிறாங்கன்னா 3வது பாயிண்ட் சொல்லிட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடுறேன். நீங்கள் சொன்னது சூப்பரான பதில். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, உயிர்த்தெழுந்து வராங்களே உலக ஜனங்கள் வரும்போது ஆதாமுடைய சந்ததியில் வந்த பாவம் என்ன ஆயிடுச்சு? கிளியர், கேன்சல். முடிஞ்சவன கேன்சல். ஏன்னா புதுசாக வந்துட்டாங்க இப்போ. ஆனால் இருதயம் கல்லாக தான் இருக்கு. அப்போ திருப்பி என்ன செய்வாங்க? பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கா இல்லையா? அந்த பாவத்தை தேவன் பார்க்க முடியாது. பார்த்தாருன்னா அப்பவே தண்டனை, செகண்ட் டெத்து. அப்படின்னா அந்த பாவத்தை உலக ஜனங்கள் செய்கிற பாவத்தை தேவன் யார் கணக்கில் அக்கௌண்ட் வைக்க போறாரமா? கொடுமை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து மேலே சுமத்துறதில்லை. இப்போ நம்முடைய பாவத்தை சுமத்துறாரு அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க பாவத்தை இயேசு கிறிஸ்து மறைக்கிறார். எதுக்காகனா அவங்க பரிசுத்தம் ஆகிற வரைக்கும் இந்த பாவத்தை தேவன் பார்க்கக்கூடாது. அப்படின்னா உலக ஜனங்களை விட்டு தேவன் எப்படி இருக்கணும்? தள்ளி இருக்கணும். அப்போ தேவன் தள்ளி போட்டாருன்னு இவங்க யாரை பார்த்துக்கிறது? அதுக்கு தான் மத்தியஸ்தர். அப்படின்னா பொறுப்பை யார்கிட்ட கொடுத்தாரு? இப்போ இயேசு கிறிஸ்துகிட்ட. என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, இவங்க என்ன செஞ்சாலும் அது உன் மேலே தான். இயேசு கிறிஸ்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறார். அதை ஏற்றுக்கிட்டு தேவன் பக்கம் இவங்க பாவத்தை போக விடாமல் தடுத்துட்டு அந்த மீன் டைம் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் உலக ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறார். யாரை வச்சு தெரியுமா? யாரை வச்சு தெரியுமா? பஸ் ஸ்டாண்டு போய் பார்க்கலாமா யாரை வச்சுன்ட்டு? நம்மளை வச்சு. அதான் கொடுமை. இன்னைக்கு பேப்டிசம் எடுத்தீங்களே, உங்களுக்கு ஒரு பாவம் கேன்சல் ஆயிடுச்சு தெரியுமா? பாவம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம். எந்த பாவம் கேன்சல்? ஆதாமுடைய சந்ததி இனிமேல் நீங்கள் கிடையாது. அப்போ இனிமேல் நீங்கள் யாருடைய சந்ததி? கிறிஸ்துடைய சந்ததி. அது நம்ம தனி சப்ஜெக்ட் இப்போ டச் பண்ண வேண்டாம்.
அடுத்த கொஸ்டின் போகிறேன். அடுத்த கொஸ்டின், உலக ஜனங்களுக்கு நியூ கவர்னன்ட் மூலம் கிடைக்கிற ஃபர்ஸ்ட் நன்மை உயிர்த்தெழுதல். சூப்பர். அடுத்தது, உலக ஜனங்கள் எப்போ உயிர்த்தெழுவாங்க? ஒரே கேள்வி வேற வேற ஆங்கிள் இருந்து கேட்கறேன். இது ஒரு பாயிண்ட் இருக்கு. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம். இந்த சப்ஜெக்ட் படி சொல்ல போனா, பலி செலுத்துறபடி சொல்ல போனா, நிழலுக்கு போலாமா? பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த ஒரு வருஷம் ஒப்புரவாகுதல் எப்போ கன்ஃபார்ம் ஆகும்? ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் பலி செலுத்த போகிறாங்க. போகும்போது அந்த வருஷ பலியை தேவன் அங்கீகரிச்சிட்டாருன்னு அவங்களுக்கு எப்போ தெரியும்? எதுக்கப்புறம் தெரியும்? ஃபஸ்ட்டு எது உள்ள போகுது விலங்கு? காளை. காளை போய் தேவன் அங்கீகரிச்சிட்டாருன்னு யார் திரும்பி வந்துடுவா? ஆரோன். ஆரோன் திரும்பி வந்துட்டார். என்ன அர்த்தம்? காளை பலி அங்கீகரிச்சாச்சு அந்த வருஷம். அடுத்து நெக்ஸ்ட்டு இளங்காலையாக போயிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோதான். வெள்ளாடு உள்ளே போய் அந்த பலியை தேவன் அங்கீகரிச்சிட்டார்னா அந்த வருஷம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாவம் மன்னிப்பு. சூப்பர். இப்போ உலக ஜனங்களுக்கு வந்துடலாம். புதிய உடன்படிக்கையில் உலக ஜனங்களுக்கு புதிய உடன்படிக்கை எப்போ ஆரம்பிக்கும்? கரெக்டாக சொல்லணும்னா சப்ஜெக்ட் படியே பார்த்தலாமா? அப்ளிகேஷன் ஆஃப் த பிளட் இன் த ஆன்டி டைப்பிக்கல் மோஸ்ட் ஹோலி அப்பான் த மெர்சி சீட். தமிழில் சொல்லப்போனால் வெள்ளாட்டுக்கடாவுனுடைய நாட்டு இளங்காலை, ஏன்னா இளங்காலை முதல்ல போயிடுச்சு. வெள்ளாட்டுக்கடாவுனுடைய இரத்தம் மகா பரிசுத்தலத்துக்குள்ள போய் கிருபாசனத்தில் தெளித்து தேவன் அங்கீகரிச்சிட்டார்னா ஜனங்களுக்கு ஒப்புரவாகுது. இப்போ யார் வெள்ளாட்டுக்கடா? இப்போ யார் வெள்ளாட்டுக்கடான்னு கேட்டேன். நோ, சபை. அப்ப சபையின் கடைசி மெம்பர், சபையின் கடைசி மெம்பர் பலி ஆயிட்டார்னா நாளைக்கு உலக ஜனங்களுக்கு உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆயிடும். கரெக்டான ஒப்புரவாதல் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படின்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன உண்டாகாது? பாவம் மன்னிப்பு உண்டாகாது. வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. மன்னிப்பு உண்டாகாது. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் வேணும். இது பழைய உடன்படிக்கைக்கு. இதே வசனத்தை புதிய உடன்படிக்கைக்கு நீங்க படிச்சு சொல்லுங்க. எனக்கு அப்படியே படிங்க. படிச்சாங்க புதிய உடன்படிக்கை படி சொல்லுங்க. நான் வேணா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி தரேன். நியாயப்பிரமாணத்தின்படி இல்லை, விட்டுருங்க. சரி, ஓகே, வச்சுக்கோங்க. கொஞ்சம் குறைய எல்லாமே எதனால் சுத்திகரிக்கப்படும்? இரத்தத்தினால். அடுத்தது சபை ரத்தம் சிந்துதல் இல்லாமல். நோ, சபை ரத்தம் சிந்துதல் இல்லாமல் உலக ஜனங்களுக்கு என்ன உண்டாகாது? அப்ப நம்ம என்ன சிந்தணும்? எப்ப? இப்ப. அதை சொல்லணும். வாழ்க்கை முழுக்க சொல்லக்கூடாது. எப்ப? இப்ப. சிந்திரமான்னு கேட்டேன் நான். அனுதின பாடுகளில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரத்தம் சிந்துறோம். ஆக மொத்தம் என்ன தெரிஞ்சது? நாம இன்னும் ரத்தம் சிந்திட்டு இருக்கிறோம்னா சபையின் லக்கம் இன்னும் என்ன ஆகல? கம்ப்ளீட் ஆகல. அப்ப புதிய உடன்படிக்கை இன்னும் என்ன ஆகல? ஸ்டார்ட் ஆகல. எப்ப ஸ்டார்ட் ஆகும்? சபைன்னு சொல்லாதீங்க, நமக்குன்னு சொல்லுங்க. எப்போ உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆகும்? நாம் ரத்தம் சிந்தி முடிச்சதுக்கப்புறம். நாம் ரத்தம் சிந்தி முடிச்சு தேவனதை அங்கீகரிச்சிட்டார்னா வேர்ல்டு பீப்புளுக்கு சால்வேஷன். கரெக்ட்? அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துட்டு இருக்கார் ஒரு பிச்சைக்காரர். அவர் பிச்சை எடுக்க யார் காரணம்? ஏன் என்ன முடிக்கல? ரத்தம் சிந்தி முடிக்கல. அப்படி அந்த வார்த்தை வருதா பாருங்க. இன்னும் என்ன சிந்தி முடிக்கல? ரத்தம் சிந்தி முடிக்கல. புரிஞ்சவங்களுக்கு சுவாசிக்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே. புது உடன்படிக்கை இப்பொழுது முத்திரையிடப்பட்டிருந்தது. ஏன்னா இன்னும் முத்திரையிடப்படல.
இப்பொழுது முத்திரையிடப்பட்டிருந்தால் பிறகு உடன்படிக்கையின் இரத்தம் முன்னரே தயார்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இது முன்னரே சிந்தப்பட்டிருந்தால் கிறிஸ்துவின் மரணத்தில் பங்கு பெற நமக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது. ஆகையால் இன்னும் புது உடன்படிக்கை முத்திரையிடப்படவில்லை என்பது ரூபகாரமாகிறது. மெய்யான காளை பலியிடப்பட்டு அவரது இரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. மெய்யான காளை பலியிடப்பட்டு அதன் ரத்தம் மகா பரிசுத்தலத்துக்குள் எடுத்துட்டு போயாச்சு. யார் மெய்யான காளை? இயேசு கிறிஸ்துவின் பலி முடிஞ்சு அது எங்க போயிடுச்சு? பரலோகம் என்கிற மகா பரிசுத்தலத்துக்குள்ள போயிடுச்சு. நெக்ஸ்ட், மெய்யான வெள்ளாட்டின் பலி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் மெய்யான வெள்ளாட்டுக்கடா? நம்முடைய பலி என்ன இருக்கு? இப்ப செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் பலி முடிவடையும் போது சகல இரத்தமும் மாபெரும் பிரதான ஆசாரியரின் கையில் இருக்கும். நம்முடைய பலிக்காக இப்ப இயேசு கிறிஸ்து காத்துட்டு இருக்கார். அவர் கையில எல்லா ரத்தம் இருக்கும். பிறகு ஆதாம் பாவத்திற்கு பதிலீடாக இரத்தம் உபயோகப்படுத்தப்படுவது வரும். இந்த சுவிசேஷ யுக முடிவில் மாபெரும் மத்தியஸ்தர் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய தயாரா இருப்பார். சுவிசேஷ யுகத்துல இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரா இல்ல, அட்வொகேட்டா இருக்காரு. 1000 ஆண்டு அரசாட்சியில மத்தியஸ்தர் வேலை செய்யறதுக்கு இப்ப அவர் எதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காருன்னா சபையின் ரத்தம். ஓகே, இயேசு கிறிஸ்து ஒரு தட்டை வச்சுட்டு ரத்தம் கொடுங்கப்பான்னு நின்றுருக்கார். பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிச்சைக்காரர் பணம் கொடுங்கப்பான்னு நின்றுருக்கார். 2 பேருமே சரியாகணும்னா இப்போ சொல்கிறதுக்கே வாய் கூசுது எனக்கு. 2 பேருமே தட்டை வச்சுட்டு நின்றுருக்காங்க. ஏன்னு கேட்டால் நம்ம தான் காரணம். கிளியர்? யார் யாரெல்லாம் நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருமே நினைக்கல. பரவாயில்ல, சூப்பர். நாடு நல்லா இருந்தால் என்ன, நல்லா இல்லை நமக்கு என்ன. ஆனால் நம்ம கையில் இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிற முக்கியமான வேலை என்னன்னா, எல்லா ஜனங்களையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்காருன்னு இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்காரு. புரிஞ்சுல உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? உயிர்த்தெழுதல். கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ முதல் நன்மை உயிர்த்தெழுதல். அடுத்த கொஸ்டின்குள்ளே போயிடலாமா? புதிய உடன்படிக்கை கீழ் அண்டர் த நியூ கவர்னன்ட் ஃபஸ்ட்டு யார் உயிர்த்தெழுந்து வருவா? உலக ஜனங்களில் முதல் யார் உயிர்த்தெழுந்து வருவா? ஏன்? இந்த மாதிரி கேள்வி கேட்டு பார்த்ததே இல்லையா நீங்க? நான் கொஞ்சம் முறைக்கிறத மாத்தினா வேற மாதிரி மாத்திக்கிறீங்க, கொஞ்சம் சிரிச்சா ஆன்சர் வேற மாதிரி மாறுது. முதல் உயிர்த்தெழுந்து வரப்போறது யார்? சாத்தான். அப்படியே பஸ் பிடிச்சி ஓடி போயிட ஊருக்கு. முற்பிதாக்கள் எல்லாம் இன்னும் வந்து பாடுபட்டு கஷ்டப்படணுமா? அவங்க புதிய உடன்படிக்கை கீழ் இருக்கணுமா? வசனம் இருக்கா? இல்லாமல இந்த சத்தம் போடுவீங்க நீங்க? இருக்கட்டும், என்ன ஒன்று இருக்கட்டும், அவங்க லைஃப் சூப்பர் லைஃப் தானே. என்னுடைய கேள்வி என்னன்னா, சரி வர்றேன், கேள்விக்கு வந்துடுறேன். முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வருவாங்களா வரமாட்டாங்களா? வருவாங்க. எதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல் ஆர்டர் சொல்லுங்க. 1 ஃபர்ஸ்ட் கிறிஸ்து, நானே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துறேன். 2வது சபை, 3வது திரள் கூட்டம், 4வது முற்பிதாக்கள் முதல்ல உயிர்த்தெழுந்து வருவாங்க. அவங்க வந்த உடனே பர்ஃபெக்ஷன் இருப்பாங்க என்ன பண்ணக்கூடாது? நினைக்கக்கூடாது. ஆனால் அவங்க உயிர்த்தெழுதல் பெட்டர் ரிசரக்ஷன், மேலான உயிர்த்தெழுதல் வந்தாலும் அவங்க எதுக்கு கீழே தான் இருக்கணும்னா புதிய உடன்படிக்கைக்கு கீழே தான் இருக்கணும். ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், புதிய உடன்படிக்கை கீழே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா அவங்களுக்கு செகண்ட் டெத் தான். ஆனால் நமக்கு தெரிஞ்ச சத்தியத்தின்படி முற்பிதாக்கள் தவறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக. ஆனால் தவறுவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுக்காக அவங்கள கொண்டு போய் சபைக்கு மேலே வைப்பாரனா? வைக்க மாட்டார். சபைக்கு கீழே தான், புதிய உடன்படிக்கை கீழே தான். முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வந்து புதிய உடன்படிக்கை கீழே தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு பைபிளில் வசனம் இருக்கா? ஒரே கிளிக் தான் வந்துடும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39-40. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39 மற்றும் 40ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும், ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கையில விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அடைந்தார்களா அடையாம போனாங்களா? அப்ப எப்ப அடைந்து கொள்ள போறாங்க? வாக்குத்தத்தம் பண்ணதை அடைந்து கொள்வதற்கான காலப்பகுதி தான் புதிய உடன்படிக்கை.
ஏன்னா முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வரணும்னா அதுக்கு முன்னாடி சபை உயிர்த்தெழுந்து போகணும். ஸ்டேட்மெண்ட் திரும்பி சொல்லட்டுமா? முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வரணும்னா அதுக்கு முன்னாடி யார் உயிர்த்தெழுந்து போகணும்? சபை. கரெக்டுங்களா? அப்படின்னா சபை இல்லாம முற்பிதாக்கள் இல்லை. அதை தான் 40ஆம் வசனம் சொல்லுது. வாசிங்க. இப்ப அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு. எப்படி எப்படி எப்படி? அவர்கள் நம்மை அல்லாமல் என்ன ஆக முடியாதவங்க? பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். சோ முற்பிதாக்கள் பர்ஃபெக்ஷனுக்குள்ள வருவாங்க. யார் மூலமா வருவாங்கன்னா சபை மூலமா. ஏன் சபை மூலமா வராங்க? சபையும் பலி செலுத்தி முடிச்சாதான் புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கும். புதிய உடன்படிக்கை ஆரம்பிச்சாதான் முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் என்னங்க ஸ்டார்ட் ஆகும். அப்ப சபை இல்லாம நம்மை இல்லாமல் அவர்கள் என்ன ஆக முடியாது? பூர்ணராக முடியாது. செகண்ட் பாயிண்ட், முதல்ல உயிர்த்தெழுந்து வரப்போது முற்பிதாக்கள். ரெண்டாவது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும். காரணத்தோட பதில் சொல்லணும். நியூ காவனன்ட் கீழே ரெண்டாவது உயிர்த்தெழுந்து வரப்போகிறது யார்? தான் ஒரு சவுண்டு கிடைச்சி தவிர வேறு எதுவும் எனக்கு கேட்கல. இஸ்ரேல் ஜனங்கள். கரெக்ட். ஏன் இஸ்ரேல் ஜனங்கள்? ஒய் இருக்கட்டும். ஓ, சொந்தக்காரங்கிறதுக்காக முதல்ல எழுப்பிடுவாரா? இல்லை, அது சுயநலமாக போயிடும். இருக்கட்டும், அந்த உடன்படிக்கை கேன்சல் ஆகி பழசாகி போச்சே, ஆபிரகாமுடைய சந்ததி இல்லை. ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. என்னன்னா, புதிய உடன்படிக்கை கீழே ஒரு ப்ராசஸ் நடக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? கல்லா இருக்கும். என்னவா மாறணும்? சதையா மாறணும்னா அதை மாத்துறதுக்கு ப்ராசஸ் ஒன்று நடக்கணும். அந்த ப்ராசஸை உலக ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்க போற தேவனுடைய சாட்சிகளை யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். வசனம் வாசிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது. ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாரு, பழைய உடன்படிக்கை, அது கேன்சல். இப்ப எரேமியா சொல்லிட்டாரு, அந்நாட்களிலே நான் பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார். அட் வாட் பேசிஸ்னா? அண்டர் த நியூ காவனன்ட். அண்டர் நியூ காவனன்ட். ஏன் இவங்க ரெண்டாவது வராங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்து தேவன் பக்கம் போலான்னு சொல்ற ஒரு மைண்டுக்கு வராங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அடுத்தது, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அப்ப இருதயம் என்ன ஆயிடுச்சு? இப்ப கல்லா இருக்கிறது என்ன ஆகுது? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. நாம் அவர் பாதையில் என்ன பண்ணலாம்? போலாம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும். ரீசன் அதான். ஏன்னா அவங்க மனசை யார் மாத்தினாங்கன்னா, சீயோனிலிருந்து வேதமும், எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எருசலேமிலிருந்து தான் கர்த்தருடைய வசனம் வரும். அப்ப உலக ஜனங்கள் மனசு மாறுறதுக்கு யார் காரணமா இருப்பாங்கன்னா, சியோன், எருசலேம். சியோன் யாரு? ராஜ்யத்தில் ஹெவன்லி ஃபேஸ் ஆஃப் த கிங்டம், ராஜ்யத்தினுடைய கண்ணுக்கு தெரியாத அரசாட்சி சபை, கிறிஸ்து, திரள் கூட்டம். அரசாட்சியில் திரள் கூட்டத்துக்கு பங்கு இல்லை, ஹெல்பஸ். இதுதான் சியோன். அப்போ உலக ஜனங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் சியோனிலிருந்து வரும். பூமியில் எங்கிருந்து வரும்னா எருசலேமில் இருந்து. அப்போ எருசலேமிலிருந்து தேவன் யாருன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்கன்னா அந்த குரூப் முதல்ல வந்தா தானே உலக ஜனங்கள் வரும்போது சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ யார் அடுத்து உயிர்த்தெழுந்து வரப்போகுது? இந்த ஜனங்கள் தான். ஆனால் எல்லா யூதர்களும் எப்படி வருவாங்க நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. திருந்தக்கூடிய யூதர்கள் மட்டும் இந்த வாய்ப்புக்குள்ள வருவாங்க. அப்போ புதிய உடன்படிக்கை கீழ் ஒட்டுமொத்த உலகம் வரும்போது வேர்ல்டினுடைய கேபிட்டல் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எருசலேம். ஏன்னா புதிய உடன்படிக்கைக்கு முக்கியமான வேலை செய்ய போகிறது அவங்க தான். அப்போ கேபிட்டல் யாருன்னா எருசலேம் தான். இதில் ஒரு அழகான பாயிண்ட் சகோதரர் எழுதியிருப்பார். என்னன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் உலக ஜனங்களுக்கு புதிய உடன்படிக்கையின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிக் கொடுக்கணும்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல்ல என்ன தெரியணும்? புதிய உடன்படிக்கை என்னன்னு தெரியணும். சூப்பர்.
அருமையான பதில். அதான் முதல்ல சொல்லிட்டாரு உங்களோட உடன்படிக்கை பண்ணுவேன்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் சூப்பர். ஏன்னா புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அவங்க ஏத்துக்கிட்டாங்களா இயேசு கிறிஸ்துவ? அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் கட்டாயம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏத்துக்குவாங்க. ஏன்னா உயிர்த்தெழுந்து வந்து பார்த்தா தேவன் இருக்க மாட்டாருங்க, யார் தான் இருப்பா? இயேசு கிறிஸ்து. அப்ப அவங்க இயேசு கிறிஸ்துவ கண்டிப்பா என்ன பண்ணிக்குவாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. அடுத்தது, இந்த புதிய உடன்படிக்கை கீழே தான் உலக ஜனங்கள்லாம் வரணும். கல்லான இறுதி இங்கே போய் சதையான இறுதியமாக மாறணும். ஹிட்லர் சரியான பாயிண்ட் தான். ஹிட்லர் உயிர்த்தெழுந்து வருவாரா வரமாட்டாரா? ஹிட்லர் யாருன்னு கேட்குறீங்களா? இட்லி சுடுறவர், யூதர்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டவர். எக்ஸாக்ட்லி 60 லட்சம், நாட் 6 lakhs, 60 lakhs கொன்னுட்டு செத்து போயிட்டார். இப்போ உயிர்த்தெழுந்து வருவார்ல, வந்த உடனே இப்போ புதிய உடன்படிக்கையில் ஹிட்லர் வரணும்னா எங்கே போய் நிற்கணும்? யார்கிட்ட போய் நிற்கணும்? இஸ்ரேல் ஜனங்க முன்னாடி போய் நிற்கணும். எப்படி நிற்கணும்? கை கட்டி நிற்கணும். சொல்லுங்கப்பா, யார் அந்த உண்மையான கடவுள்? தேவன் எப்பேற்பட்டவர்னு பாருங்களேன். ஒருவேளை ஹிட்லருடைய இருதயம் மாறலைன்னா, கல்லாக இருந்துச்சுன்னா 100 yearsல ஹிட்லருக்கு செகண்ட் டெத் ராஜ்யத்தில். வேற வழியே இல்லை, என்னதான் ஆகணுங்க? மாறித்தான். என்ன சூப்பர் பிளான்! இந்த பிளானை கண்டுபிடிச்சு கொடுத்த 7ஆம் சபையின் தூதனத்தை அப்ரிசியேட் பண்ணணும். எந்த விதத்திலையும் எங்க லூப் ஹோல்ஸுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக முயற்சி பண்ணி கொண்டு வருவார். ஸோ புதிய உடன்படிக்கையில் முதல்ல உயிர்த்தெழுந்து வரப்போது முற்பிதாக்கள், 2வது இஸ்ரேல் ஜனங்கள், 3வது உலக ஜனங்கள். இது கிளியரா இருக்கா? உலக ஜனங்கள்ல யார் யாரெல்லாம் வருவாங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேர்லாம் சொல்லுங்க. கொஞ்சம் எல்லாருமே வருவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே. வேற எங்கே ஏதாவது பேர் சொல்லுங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, நம்முடைய ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்து வருவாரா? ஓகே, அது உங்களுக்கு தெரிஞ்ச பேர் சொல்லுங்கன்றேன். என்னை கேட்டிங்கன்னா ஒரு பேர் சொல்லுவேன். யாருங்க? காந்தியடிகள் வருவார். சூப்பர், அருமையான பேர். காந்தி வருவார். ஓகே, கென்னடி காந்தி வருவார். எல்லாரும் ஒரு ஆளை விட்டீங்க. ஆதாம் ஒருத்தர் இருந்தாரே, வருவாரா வரமாட்டாரா? வருவார். ஸோ இப்போ எல்லாரும் உயிர்த்தெழுந்து வந்தாச்சு. அப்போ வந்தாச்சு. இப்போ உயிர்த்தெழுந்து வந்த உடனே அவங்க எது கீழே வந்துருவாங்க? புதிய உடன்படிக்கை கீழே. இப்போ சகோதரர் கேள்வி கேட்கிறார், உயிர்த்தெழுந்து வந்த உடனே உலக ஜனங்கள் ஜஸ்டிஸு கீழ் இருப்பாங்களா, மீடியேட்டர் கீழ் இருப்பாங்களா? கேள்வி புரியல உங்களுக்கு? உயிர்த்தெழுந்து வந்த உலக ஜனங்கள் ஜஸ்டிஸு கீழ் இருப்பாங்க, என்ன அர்த்தம்? தேவனுக்கு கீழ் இருப்பாங்களா, இயேசு கிறிஸ்து கீழ் இருப்பாங்களா? தான் பதில். ஏன் தேவனுக்கு கீழ் இருக்க மாட்டாங்க? ஏன்னா என்ன, அப்படி ஒருவேளை உலக ஜனங்களை தேவன் ஜஸ்டிஸ் கீழே கொண்டு வச்சா, மீடியேட்டர் இல்லாமல் ஜஸ்டிஸ் கீழே கொண்டு வச்சார்னா, he would immediately be condemned. உடனடியாக அவர்கள் சாபத்திற்குள்ளாவார்கள். பிகாஸ் ஆஃப் inability to do right. நல்லதை செய்வதற்கு பழக்கமில்லாத ஜனங்கள் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம கூட நீதி கீழே வச்சா உடனே செத்துருவாங்க. அதுக்காக அவங்களை தேவன் உயிர்த்தெழுப்பல. ஸோ அங்கே யார் தேவை? இப்போ மீடியேட்டர் யார்? இப்போ இயேசு கிறிஸ்து. அப்போ எல்லா ஜனங்களும் யார் கீழே வந்துருவாங்க? they will be left to the mediator. மத்தியஸ்தரின் கையில் அவர்கள் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அடுத்த பாயிண்ட் தான் பயங்கரமான பாயிண்ட். all who will be obedient to Jesus Christ, not God. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ அவர்கள் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ உலக ஜனங்கள் யாருக்கு முதல்ல கீழ்ப்படியணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். புரிஞ்சவங்களுக்கு? ஏன் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன ஆகும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும்னா அவங்க தேவனுக்கு கீழே வரணும். தேவனுக்கு கீழே வந்தாங்கன்னா ஒரு நாள் கூட தாங்க மாட்டாங்க. ஸோ இப்போ யாருக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ விலகுவார் இந்த வேலையிலிருந்து? இயேசு கிறிஸ்து இந்த வேலையிலிருந்து எப்போ விலகுவார்னு கேட்டேன். அருமையான பதில் சகோதரர் கொடுத்துருக்க பதில் என்ன? கிறிஸ்து உலகம் முழுவதுமான பாவங்களின் விலையை செலுத்தின பின் அந்த விலையை என்ன பண்ணுவார்னா நீதி, அதான் தேவனுடைய கையில் கொண்டு என்ன பண்ணிடுவார்? ஒப்பு கொடுத்துருவார். நீதியால் அந்த விலை ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் ஜஸ்டிஸ் அக்ரி பண்ணிடுச்சு. ஓகே சூப்பர் அப்படின்னு அக்ரி பண்ணிடுச்சுன்னா உலகம் முழுவதுமான பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுக்கப்புறம் உலக ஜனங்கள் யார்கிட்ட ஒப்படைக்கப்படுவாங்க? பெரிய மத்தியஸ்தர். அது யாருங்க? அது பிதாவாகிய தேவன். கண்டுங்களா? ஸோ கொஸ்டின் கேட்குமா? 1000 yearsல உலக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் கீழ்ப்படின்னு பைபிள் வசனம் இருக்கா?
அப்படியே வேணா பார்த்து இருக்கீங்களா? போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். சகலத்தையும் ஒரு பாதத்துக்கு கீழ்ப்பட இல்லை. நான் கேட்கறது, உலக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சா போதும் அப்படின்னு வசனம் இருக்கான்னு கேட்டேன். பா, கண்டுபிடிச்சிட்டீங்க வசனத்தை. ஆனால் வசனம் வரமாட்டேங்குது. சூப்பர். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22, 23. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23ஆம் வசனம். மோசே பிதாக்களை நோக்கி. யார் பேசுறப்ப? அவர் யார்? மோசே யாரோ அவர் ஒரு மீடியேட்டர். அவர் எந்த உடன்படிக்கையின் மீடியேட்டர்? பழைய உடன்படிக்கையின் மீடியேட்டர். அடுத்து நெக்ஸ்ட். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். என்னை மாதிரியே ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவார். ஏன்? நானும் மீடியேட்டர், அவர் யார்தான்? ஒரு மீடியேட்டர். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இது சுவிசேஷத்துக்கு பொருந்துமா? இந்த வசனம் சுவிசேஷத்துக்கு பொருந்துமான்னு கேட்கிறேன். மோசே சொன்னது அந்த மீடியேட்டர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நமக்கு மீடியேட்டர் கிடையாது, இப்போ அட்வொகேட் நமக்கு. அந்த மீடியேட்டரான இயேசு கிறிஸ்து சொல்ற எல்லாத்திலும் நீங்க செவி கொடுங்கன்னு நமக்கு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா என்னாகும்? தொடர்ந்து வாசிக்க நடக்குதான்னு பார்க்கலாம். அடுத்தது, அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ. யாரு? இயேசு கிறிஸ்து சொல் பேச்சு கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். இந்த வசனம் சுவிசேஷத்துக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாது? இப்போ இயேசு கிறிஸ்து சொல் பேச்சு கேட்கறவங்கள கொஞ்சம் கை தூக்குங்க. ஏன் கை தூக்க வரமாட்டேங்குது? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முற்றிலும் கீழ்ப்படிஞ்சவங்கள கை தூக்குங்கண்ணே. என் கையை பாருங்க, இப்படித்தான் போயிருக்குது. அப்ப நம்ம முற்றிலும் கீழ்ப்படிய முடியலைன்னா இந்த வசனத்தின்படி ஜனத்தில் இராதபடி நம்ம எடுத்து போட்டுருவார். அப்படின்னா இந்த வசனம் இப்ப என்ன ஆகாது? பொருந்தாது. எப்ப? நியூ கவர்னன்ட்ல. ஏன்னா சொன்னவர் ஓல்டு கவர்னன்ட்டை சொல்றாரு, ரெப்ரசன்ட் பண்றது எதுனா நியூ கவர்னன்ட். கிளியர்? ஸோ உலக ஜனங்களை யாருக்கு கீழ்ப்படிஞ்சா போதும்? இயேசு கிறிஸ்துக்கு. அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது இல்லையா? இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியதை கற்றுக்கிட்டா தான் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும். அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா மத்தியஸ்தம் பண்ணுவார். அப்போ மத்தியஸ்த வேலை ஸ்டார்ட் பண்ணோன்னே உலக ஜனங்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா அடாப்ட் பண்ணிடுவாராம்மா. அடாப்ட் பண்ணுறதுன்னு என்ன? ஆமாம், தத்தெடுத்து எந்த குடும்பத்துக்குள்ள கூட்டிகிட்டு போயிடுவார்? ஃபேமிலி ஆஃப் த மீடியேட்டருக்குள்ள கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ தேவன் இந்த வீட்டுக்குள்ளே அனாவசியமாக வரமாட்டார். ஏன்? இந்த வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவ நம்பி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து இவர்களை சரி பண்ணணும். ஸோ யார் அவங்க விசுவாசிக்கணும், யார் அவங்க கீழ்ப்படியணும், யார் அவங்க பெருசாக நினைக்கணும்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனை உடையவன் தான் எதை உடையவன்? ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். தேவனுடைய குமாரனை இல்லாதவன் என்ன இல்லாதவன்? ஜீவன் இல்லாதவன். ஏன்? ஏன்? ஏன்னா ஜீவனை யார் கையில் தான் வாங்கணும்? ரொம்ப கஷ்டப்பட்டு நின்ட்டேன். ஜீவனை உலக ஜனங்க யார் கையில் தான் வாங்கணும்? இயேசு கிறிஸ்து கையில் தான். ஏன்னா அவர் கொடுத்தா தான் அவங்களால வாங்கிக்க முடியும். வாசிங்க. இப்போ மத்தியஸ்தரே உலகின் பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறார். மத்தியஸ்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யும் காலப்பகுதி 1000 years. யாருக்கு செய்யறாருன்னா உலக ஜனங்களுக்கு. அதன் விளைவாக வரும் அனைத்து ஆசீர்வாதங்களும் மத்தியஸ்தரின் கரங்கள் வழியாகவே வருகின்றன. மத்தியஸ்தருடைய கை வழியாக தான் வரும். அப்ப யார் எல்லா உலக ஜனங்களும் யார் கையில வாங்கிக்குவாங்க? மத்தியஸ்தர் கையில. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யார் வாழ்வை பெற விரும்புகிறார்களோ அவர்கள் அதை உயிர் கொடுப்பவர் மூலமாகவே பெற வேண்டும். உயிர் உலக ஜனங்களுக்கு யார் மூலமாக கொடுக்கப்படும்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களுக்கு யாரு? திருப்பி ஏசப்பாவா? அப்படிதான் தோணுது மனசு. அப்பா தான். நமக்கு அப்பா கிடையாது, உலக ஜனங்களுக்கு கண்டிப்பா ஒரு அப்பா தான் அப்படின்னு வசனம் எங்கேயாவது இருக்கா? சூப்பர். இதுக்கு மேல என்னத்தை போய் சொல்றது? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9 ரீபிரின்ஸ்ல கடைசி சப்ஜெக்ட் இதுதான். ரீபிரின்ஸ் புத்தகத்துல லாஸ்ட் சப்ஜெக்ட் இதுதான். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயமும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பொருந்தும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எப்ப பிறந்தாரு? போன மாசம் 25ஆம் தேதி. நல்ல வேலை, தப்பிச்சோம். அடுத்து நெக்ஸ்ட்.
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. நித்திய பிதா. ஏன் அவருக்கு பேரு நித்திய பிதா? ஏன் அவர் நமக்கு பிதா இல்லை? ஏன்னா நாம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போறதில்ல, அழியாமைக்கு போறோம். அழியாமைக்கு அவர் பிதா கிடையாது, தேவன் தான் பிதா. உலக ஜனங்கள் என்ன பெற்றுக்கொள்ள போறாங்க? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை யார் கையில் பெற்றுக்கொள்ள போறாங்க? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனுக்கு என்ன பிதா? நித்திய ஜீவனுக்கு பிதாங்கிறது தான் நித்திய பிதா. இப்ப நாம அப்படி கிடையாது தெரியுமா? நீங்க பேப்டிசம் எடுத்தீங்க இல்லையா? பேப்டிசம் எடுத்த 2 பேருக்கு கொஸ்டின், நீங்க இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்தீங்களா, தேவன் கிட்ட போட்டீங்களா? நோ, இந்த உடன்படிக்கை டைரக்டா தேவனுக்கு, நாட் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன ரோல் பண்ணுவாரு? அட்வொகேட். அவ்வளவுதான். இதை பத்தி தனியாக சப்ஜெக்ட் இருக்கு, நீங்க விருப்பப்பட்டா இன்டர்நெட்ல இருக்க கேட்டுக்கோங்க, இல்லாட்டி அடுத்த தடவை வரும்போது பார்க்கலாம். ஓகே. ஸோ சுவிசேஷகுத்திர சபை டைரக்டா தேவன் கூட தான் கான்டாக்ட். உலக ஜனங்கள் நியூ காவனன்ட் கீழே வரும்போது டைரக்டா தேவன் கூட கான்டாக்ட் இல்லை. யார் கூட தான் கான்டாக்ட்? இயேசு கிறிஸ்து கூட. எப்படி கல்லான இருதயம் சதியான இருதயமாக மாறும்? முற்பிதாக்கள் வராங்க, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் வராங்க, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் தேவன் சைடிலிருந்து என்ன சப்போர்ட் பண்ணுவார்? யோயேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேல்னா உயிர்த்தெழுந்து வந்த எல்லா ஜனங்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவிதான் ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இதை நம்ம ஆளுக்கு வச்சுட்டு மேஜில் ஸ்டேஜ் போட்டு பார்க்லையும் பீச்லையும் போட்டு மாம்சமான யாவர் மேலும் என்ன ஊற்றுவார்? தேவன் ஆவி ஊற்று. நாங்கள் என்ன சொல்கிறோம்? இது எங்கே போடப்பட்ட வசனம் தெரியுமா? நியூ காவனன்ட்ல உலக ஜனங்கள் மேலே தேவன் என்ன கொடுக்க போகிறாரு? பரிசுத்த ஆவி கொடுக்க போகிறாரு. கொடுக்கும்போது அந்த குமாரரும் குமார்த்திகள் என்ன சொல்லுவாங்களாமா? தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அப்போ உலக ஜனங்கள் எல்லாம் நான் 1000 இயர்ஸில் நியூ காவனன்ட் கீழே ஸ்டேஜ் போட்டு இஷ்டத்துக்கு உணர்வாங்களோ தீர்க்க தரிசனமா? இல்லை. தீர்க்க தரிசனம்னா என்ன? பயங்கரமாக பார்க்குறாங்க. நீ நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிறது. இப்போ நமக்கு தீர்க்க தரிசனம் தெரியுமா தெரியாதா? நெக்ஸ்ட் இஸ்ரேல் என்ன நடக்க போது நமக்கு தெரியுமா தெரியாதா? முதல்ல 83ஆம் சங்கீதம், அப்புறம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். கரெக்டானே? அப்படியே பார்க்குறாங்க, சொல்கிறாரு. இப்போ சரி தலையாட்டி விட்டுருவோம், எதுக்கு வம்பு? அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா ஃபியூச்சர் தெரியுது. ஏன்னா இன்னைக்கு நமக்கு அந்த ஆவியை கொடுத்துட்டார். அப்போ நமக்கு தீர்க்க தரிசனம் தெரியுது. அதே மாதிரி தான் 1000 இயர்ஸில் உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தேவன் அவங்களுக்கு என்ன புரிய வைப்பார்னா நெக்ஸ்ட் என்னங்கிறத புரிய வைப்பார். அதான் யோயேல் சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமார்த்திகள் என்ன சொல்லுவாங்க? தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அடுத்தது, உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ரசல்பருடைய கமெண்ட்ரி பாருங்க. போர் அவுட் மை ஸ்பிரிட், என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா டு புட் எ நியூ ஸ்பிரிட் வித் இன் தம், அவர்களுக்குள்ள ஒரு புது ஆவியை கொடுக்குறாரு. as it was in Adam before sin entered. சூப்பர் பாயிண்ட். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்குள்ள பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சுல்ல, அந்த ஸ்பிரிட் தான் உலக ஜனங்களுக்கு கொடுப்பாரு. தயவு செஞ்சு இந்த ஸ்பிரிட் எது கூட கம்பேர் பண்ணிடாதீங்க. நமக்கு இப்போ கொடுத்துருக்காருல ஸ்பிரிட் பிகட்டல், அது உலக ஜனங்களுக்கு கிடையாது. நம்ம கொடுக்குற ஆவில் ஜனிப்பிக்கப்படுற உலக ஜனங்களுக்கு கிடையாது. ஆனால் ஆவியை கொடுப்பாரு எதுக்குன்னா ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா அவங்க மறுரூபமாக வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பேர் செகண்ட் பென்டிகாஸ்டல் பிளஸ்ஸிங். யோயேல் சொல்லியிருக்கிற பிளஸ்ஸிங் வந்து 2வது பெந்தேகோஸ்தே நாளின் ஆசீர்வாதம். அப்போ முதல் பெந்தேகோஸ்தே நாளின் ஆசீர்வாதம் எங்கே நடந்துச்சு? மேலே. அதே மாதிரி தான் கிடைக்க போகுது. அடுத்தது, நாட் சிக்னிஃபைங் ஆஸ், தமிழ் இருக்கிறத படிச்சிடலாம், மேலே இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் போட்டிருக்கேன், வாசிச்சிருங்க. அதையும் ஆவிக்குரிய சுபாவத்திற்கு ஒரு பிறப்பை குறிக்காமல், ஆனால் பெறுபவர் மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவுடன் இணங்கிவிட்டார் என்பதை மட்டுமே குறிக்கிறது. சுபாவ மாற்றம் அல்ல. அது சுபாவ மாற்றம் அல்ல, ஆனால் இழந்ததை மீட்டெடுப்பதே ஆகும். ஏன் தெரியுங்களா? சுபாவ மாற்றம்னா மாம்சத்தில் இருக்கிற நாம ஆவிக்கு மாறணும். அதுக்கு பேர் ஆவில் ஜெனிப்பிக்கப்படுதல். அதுக்கும் பரிசுத்தாவி தான். பட் சேம் பரிசுத்தாவி உலக ஜனங்கள் கொடுக்கப்படுறது காரணம் அவங்க பூமியில் உயிர்த்தெழுந்து வந்தாங்க இல்லையா, அதுலேருந்து திருப்பி அவங்க என்ன சரீரத்துக்கு போக போகிறது இல்லை,
ஆவிக்குரிய செய்கிறதுக்குலாம் போகிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு எதுக்குன்னா மத்தியஸ்தரோட இணங்கி இருப்பதற்காக கொடுக்கப்படும் ஆவி, அவ்வளோதான். நியூ காவனன்ட்ல செகண்ட் டெத் இருக்கா இல்லையா? நியூ காவனன்ட் கீழே இருக்கிற ஜனங்களுக்கு செகண்ட் டெத் இருக்கா இல்லையா? வசனம் இருக்குன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? வசனம்லாம் கேட்டீங்கன்னா என்ன பண்றது? உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். செகண்ட் டெத் இருக்கு நியூ காவனன்ட் கீழேன்னு சொன்னது மத்தியஸ்தர் தான். அது பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். இது புதிய உடன்படிக்கை. எவ்வளோ ஈஸியாக இருப்பார் பதில். எங்கே? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32ஆம் வசனம். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். ஆவிக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆவிக்கு விரோதமான தூஷணம். அடுத்து நெக்ஸ்ட். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். என்னை பத்தி தப்பா பேசினா கூட தேவன் என்ன பண்ணிடுவாரு? மன்னிச்சிருவார். அடுத்தது. எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஏன்னா மாம்சமான யாவர் மேலும் தேவன் ஏதோ ஊத்துவாருங்க. நியூ கவுண்ட்ல ஆவி ஊத்துறாரு. அப்ப அதை வாங்கிட்டு ஒருத்தர் தப்பு பண்றாருன்னா எதுக்கு அகைன்ஸ்டா தப்பு பண்றாரு? பரிசுத்த ஆவிக்கு விரோதமா. இப்ப கொஸ்டின் பாருங்க, பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பாவம் செஞ்சா அது இம்மையிலும் மறுமையிலும் என்ன பண்ணப்படாது? எது மறுமை? இப்படி ஆரம்பிக்கலாம். எது 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 வந்து இம்மை? எது இம்மைனா இப்ப நம்ம வாழ்றோம் பாத்தீங்களா, அது ஒரு காவனன்ட் தெரியுமா? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு காவனன்ட் தெரியுமா? ஒரு உடன்படிக்கை தெரியுமா? அந்த உடன்படிக்கையின் பேர் என்ன தெரியும்? உடன்படிக்கைன்னு பேர் தெரியாது. இதுக்கு பேர் உடன்படிக்கை. சாரால் உடன்படிக்கை. கரெக்டாக சொல்லப்போனால் பலியின் உடன்படிக்கை. கரெக்ட், நீங்கள் சொல்கிற பதில் கரெக்டு. ஏன் தெரியுமா? நம்முடைய உடன்படிக்கையை பலி செலுத்துறதுக்கு தான். அதனால தான் அட்வொகேட் இயேசு கிறிஸ்து. டாபிக் வந்துடலாம். மறுமையிலும் என்ன பண்ண போகிறது இல்லைன்னா அந்த விஷயம் மன்னிக்கப்பட போவது இல்லை. சரி, இப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். என்னுடைய கொஸ்டின், உலக ஜனங்கள் 1000 இயர்ஸில் புதிய உடன்படிக்கைக்கு கீழே வந்துடுவாங்க. அது கிளியர். உயிர்த்தெழுந்து வந்த உடனே புதிய உடன்படிக்கைக்கு கீழே வந்துடுவாங்க. ஆனால் புதிய உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே எப்போ போவாங்க? ரெண்டுக்கு வேறு வேறு அர்த்தம் இருக்குது. புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிறது ஒன்று இருக்குது, புதிய உடன்படிக்கைக்குள்ளேயே போயிடுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. முதல்ல டெஸ்ட்டு, எல்லா பதிலும் கரெக்டு. ஆனால் இந்த சப்ஜெக்டுடைய டேர்ம் படி சொல்லணும். புதிய உடன்படிக்கை கீழே தான் இருப்பாங்க, ஆனால் உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே போக முடியாது உடனே. அப்போ எப்போ போவாங்க? எப்போ போவாங்கன்னா, சகோதரர் பதில் கொடுத்துருக்கார். சிம்பிளான வார்த்தை, இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். காவனன்ட் ரிலேஷன்ஷிப், நாட் அண்டர் த காவனன்ட். காவனன்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட் மீன்ஸ் பர்ஃபெக்ஷன். இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சுக்க மாதிரி சொல்லட்டுமா? உலக ஜனங்கள் ஆதாம் இருக்கார், ஆதாம் உயிர்த்தெழுந்து வந்துட்டார். இப்போ ஆதாம் உயிர்த்தெழுந்து வந்து பரிபூர்ணம் அடைகிற வரைக்கும் மத்தியஸ்தர் கீழே தான் இருப்பார். தட் மீன்ஸ் புதிய உடன்படிக்கைக்கு கீழே இருப்பார். அந்த ஆதாம் தேவனுடைய உடன்படிக்கையின் உறவுக்குள்ள எப்போ போவார்னா, எப்போ ஆதாமால இயேசு கிறிஸ்து ஹெல்ப் இல்லாமல் தனியாக நிற்க முடியுதோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக யார் உறவுக்குள்ளே போயிடுவான்னா, தேவனுடைய. இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது உலக ஜனங்களுக்கு. நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் மயக்கம் போட்டு தான் உழுகணும். சாதாரணமாக தேவன் யாரையும் நித்திய ஜீவனே கொடுக்கறதில்ல. அழியாமையை பெற்றுக்கொள்ள போகிற ஜனங்களுக்கு எப்போ ஏற்பட்ட வாய்ப்பை வச்சிருப்பார்னு யோசிச்சு பார்க்குறது இந்த சப்ஜெக்ட். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா? சர்ச் நாட் அண்டர் த நியூ கவர்னன்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இல்லை, ஃபால்ஸை ட்ரூங்கிறீங்களா, ட்ரூ ஃபால்ஸுங்கிறீங்களா? தமிழில் கேட்டுற எதுக்கு வம்பு? சபை புதிய உடன்படிக்கைக்கு கீழே இல்லை, சரி. அப்போ புதிய உடன்படிக்கைக்கு சபைக்கு சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் இருக்கு?
இணைப்பாளம். நான் சொன்னேன் இல்லையா, புதுசாக பேப்டிசம் எடுத்தவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்க போட்டு. நமக்கும் புதிய உடன்படிக்கை என்ன சம்பந்தம் இருக்கு? இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர். ஆனால் நம்ம இல்லாமல் உலக ஜனங்கள் எந்திரிச்சு வர முடியாது. அப்படின்னா நமக்கும் புதிய உடன்படிக்கைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே உங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். ஸோ நம்ம யாருன்னா புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரன். நம்ம யாருங்க? புதிய உடன்படிக்கையின் ஊழியர். இப்போ நம்மளாம் ஒர்க்கர்ஸ், கரெக்ட்? எப்போ ஒர்க் பண்ண வேண்டிய ஒர்க்கர்ஸ்? புதிய உடன்படிக்கை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா. நல்ல வேலை கொஸ்டின் கேட்டேன். நாம் புதிய உடன்படிக்கை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வேலை செய்கிற வேலைக்காரலாம் இல்லை. புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கணும்னாலே நாம் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோமா? படிங்க, அப்புறமா கொஸ்டின் கேட்குறேன், வாசிங்க. தேவன் நம்மை புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் ஆக்கி இருக்கிறார் என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார். இந்த வசனத்தில் தான் கூறுகிறார். அடுத்தது, இப்படியாக நாம் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நம்ம என்ன ஏற்பாடு பண்ணுறோம்? கையில் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. செய்கிற வேலை பூரா முன்னேற்பாடு. யாருக்கு முன்னேற்பாடு? உலக ஜனங்களுக்கு. மேலான பலிகள் இல்லை என்றால் புது உடன்படிக்கைக்கான அடிப்படையே இருந்திருக்காது. மேலான பலிகளா? அது என்னது? பெட்டர் சாக்ரிஃபைஸ். படிச்ச முடியாது. அங்கே அனிமல் சாக்ரிஃபைஸ், இங்கே பெட்டர் சாக்ரிஃபைஸ். நம்முடைய லைஃப். தற்காலத்தில் சபையானது பெறுகிற பாடுகளானது ஆசீர்வாதமான சலுகையாக இருக்கிறது. நம்ம ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து படிச்சிடலாம் அந்த லைனை மட்டும். சகோதரி வாசிச்சது. தற்காலத்தில் 2026 சபையானது பெறுகிற பாடுகளானது ஆசீர்வாதமான சலுகை. யாருக்கு ஆசீர்வாதம்? நமக்கு இல்ல, உலக ஜனங்களுக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம். நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு, ஆனால் இந்த ஆசீர்வாதம் உலக ஜனங்களுக்கு. ஏனெனில் நாம் புது உடன்படிக்கையின் ஊழியர்களாக இருக்கிறோம். அதாவது அது ஆரம்பிக்கப்படும் போது எதிர்கால ஊழியத்திற்காக நாம் பயிற்சியில் இருக்கிறோம். எதிர்கால ஊழியத்திற்கு இப்போ எப்படி இருக்கும்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சகோதரர் அழகாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். அதாவது நம்ம இப்போ ஊழியக்காரர், இந்த ஊழியத்தின் மூலம் உலக ஜனங்களுக்கு புதிய உடன்படிக்கையினுடைய பலன்கள் கிடைக்க போகுது. அப்போ நம்ம புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார், வாசிக்கலாம் பாருங்க. ஒரு பெரிய கட்டடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலம் அதில் வேலை செய்கிற அனைவரும் அதிகமான பயனை அடைகிறார்கள் என்று கூறலாம். புரிஞ்சவங்களுக்கு? ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க, அந்த பில்டிங்ல நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பில்டிங் கட்டுற வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சம்பளம் கொடுப்பாங்க? ஊர்ல கொடுக்க மாட்டாங்க. எதிர்காலத்தில் அந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கும்போது அவர்களுக்கு எந்த பயனும் இருக்காது, எந்த பலனும் இருக்காது. கட்டப்படும் போதுதான் பலனை அடைவார்கள். ஆகையால் இப்போது சபை வகுப்பார் புது உடன்படிக்கையுடன் இணைந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களையும் உரிமைகளையும் பெறுகிறார்கள். பிற்காலத்தில் முழு உலகமும் அதன் மூலம் மிகவும் வேறான வழியில் ஆசீர்வாதத்தை அடைவார்கள். ஸோ இப்போ ஒரு கட்டடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பில்டிங் பேர் நியூ காவனன்ட். அந்த கட்டடம் கட்டப்படுவதற்கு இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நமக்கு எப்போ வரைக்கும் கூலி கிடைக்கும்? கட்டி முடிக்கிற வரைக்கும். கட்டி முடிச்சாச்சுன்னா கூலி கிடைக்காது, ஆனால் கட்டடத்துடைய பலனை கட்டப்பட்டவர்கள் யாருக்காக கட்டினாரோ அவங்க என்ன பண்ணலாம்? அனுபவிக்கலாம். புரிஞ்சவங்களுக்கு? ஸோ இப்போ நம்மள யார் உலக ஜனங்களுக்கு? இங்கிலீஷில் சொல்லுங்க. இங்கிலீஷில் கேட்டேன். சர்வெண்ட். பக்கத்து வீட்டுக்காரருக்கு நம்ம யாரு? ஏற்ற வீட்டுக்காரருக்கு நம்ம யாரு? அவங்க நம்மளை திட்டினாங்கன்னா ஏன் அமைதியாக போனோம்? அவங்களுக்கு நம்ம யாரு? இப்போ மட்டும் வருதா பாருங்க பதில். அவங்களுக்கு நம்ம யாரு? சர்வெண்ட். ரோட்டில் போகிறப்ப யாரோ ஒருத்தர் நம்மளை ஓங்கி ஒரு அறை விடுறாங்க, நம்ம என்ன பண்ணோம்? எஸ் மை லார்ட் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு பேர் தான் ரத்தம் சிந்துறது. நம்ம திருப்பி அவனை 2 அறை விட்டோம்னா அவங்களுக்காக நம்ம வேலை செய்கிறோமா? இல்லை. அப்போ நம்ம இந்த ஊழியக்காரங்கிற வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இழந்து கொண்டு. அது மட்டும் இல்லைங்க, இழப்பது மட்டுமே நமக்கு பெரும் பாக்கியம். இந்த பூமியில் அது மட்டும் தான் நிச்சயம் நமக்கு. வாசிங்க இந்த லாஸ்ட் ஸ்லைடு சப்ஜெக்ட்ல. தற்போது உலகத்தாரில் பலர் உலகின் துன்மார்க்கர்கள் கூட பெரும் செழிப்பை பெற்றுள்ளனர். அதாவது நல்லா திருட்டுத்தனம் பண்றவங்க,
நல்லா அயோக்கியத்தனம் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. உண்மைதானே பேர்? நல்லா இருக்கிறேன். நம்ம சில சமயத்தில் என்ன பண்ணோம்னா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சத்தியத்திற்காக சொந்தக்காரங்களாம் விட்டுட்டு ரொம்ப நம்ம உங்கள் பார்வையில் நல்லா இருக்குது, அப்படி நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த நல்லா இருக்கும்னு நினைக்கிற மனசு இன்னும் சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணக்கூடாது. எப்படி தெரியுமா கம்பேர் பண்ணிடக்கூடாது? அவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் ஏன் கஷ்டப்படுறேன். கரெக்ட், சந்தோஷம். அதை தான் எழுதுறாருங்க. உலகத்தில் இருக்கிற பல பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செழிப்பை பெற்றிருக்கிறாங்க, ஆனால் நம்மக்கிட்ட நிறையா கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கிறத பார்க்கும்போது அவங்க ஏன் செழிப்பாக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, நாமெல்லாம் எதுக்காக வந்திருக்கிறோம்? ஓகே 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 குட். அவங்க அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, நாம் எதுக்கு வந்திருக்கிறோம்னா இழப்பதற்காக வந்திருக்கோம். சர்வெண்ட்னால என்ன தான் கண்டிப்பாக இழப்பு தான். ஆனால் கூலி கொடுப்பார் எஜமான். அந்த கூலி எந்த அளவுக்கு இருக்குன்னா, எந்த அளவுக்கு இழக்கிறோமோ அந்த அளவுக்கு தான். உங்கள் பையனை என்ன ஆக்க போகிறீங்க? டாக்டர் ஆக்க போகிறேன். உங்கள் பையனை என்ன ஆக்க போகிறீங்க? கலெக்டர் ஆக்க போகிறேன். உண்மையான ஒரு நியூ கிரியேஷன். உங்கள் பையனை என்ன ஆக்க போகிறேன்னு கேட்டால் பதில் எப்படி வரும்னா, தேவன் என்ன ஆக்குறாரோ ஆக்கட்டும். ஐயோ, உங்கள் பையனுக்கு நீங்கள் சரியான கல்வி கொடுக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் அந்த ஒரு வேர்டு வரும் பாருங்க, நம்ம கூட ஆஃபீஸில் இருக்கவங்களாம் சொல்ல, ஃப்யூச்சரில் அவன் லைஃபே ஸ்பாயிலாக போயிருமே. நான் திருப்பி என்கிட்ட யாராவது வந்து கேட்டால் இப்படி தான் சொல்லுவேன், ஃப்யூச்சரில் அவன் லைஃப் ஸ்பாயிலாக போயிருன்ட்டு இன்றைக்கி என்கிட்ட வந்து கேட்குறீங்களே, ஃப்யூச்சரில் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நேற்றுக்கு பக்கத்தில் உட்காந்துறது இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்கார். இன்றைக்கி ஐசியூவில் போய் யோசிக்கிறாரு, நேற்றே இதை பண்ணியிருக்கலாமே, என்ன யூஸு? நாங்கள் எப்படி தெரியுங்களா, இன்றைக்கே எதை வேணாலும் இழக்க தயாராக இருக்கிறோம். பேப்டிசம் எடுத்த அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் அறிக்கை என்னென்னா, தேவன்கிட்ட, தேவனே எதெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் விட தயாராக இருக்கேன். ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கலான்னா, எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுத்துருவேன். சில சமயத்தில் நீங்கள் கேட்காம இருந்தாலும் கொடுத்துருவேன். அப்புறம் எனக்கு பிடிச்சது இருந்தாலும் சரி, பிடிக்காது இருந்தாலும் சரி, எனி டைம் அதை இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் இழக்கிறதெல்லாம் உலக ஜனங்களுக்கு நாளைக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லை, எனக்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்பை நான் சரியாக யூஸ் பண்ணியிருக்கேங்கிறதுக்கு உத்தரவாதம். இதுதான் நம்ம லைஃப். இந்த உலகத்தில் யார் கூட நம்ம பையன் பிள்ளை யாராவது கம்பேர் பண்ணால் முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? அந்த உலக ஜனங்களுடைய ஆசீர்வாதமே நாம் இழப்பதனால தான் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க இன்டைரக்டாக வந்து சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா வாழ்ந்துருங்க, எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டாங்கிறாங்க. நம்ம சொல்கிறோம், நாங்கள் இழந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஸ்டைல். எல்லாருக்காகவும் தன் ஜீவன் அவர் கொடுத்தாருல, அவர் நினச்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கலாம்? அப்போ நம்ம நினைக்க வேண்டாம், அப்படி தான் இருக்கணும். எப்படி தான் இருக்கணும்னா, எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன். எதை வேணாலும் எதை வேணாலும் எதை வேணாலுங்கிறது எதுன்னு கேட்குறேன். ஒரு பதில் சொல்லுங்களேன். எதை வேணாலுங்கிறதுக்கு இதெல்லாம் வராது. எதை வேணாலுங்கிறது எதுன்னு கேட்டேன். கடைசி ஒரு வாரம் சொல்லி முடிச்சு, உயிரை கூட என்ன பண்ணிடுறேன், கொடுத்துருங்க. உயிரை கூட கொடுத்துருவேன். ஆனால் உயிருக்கு உயிரானவர்கள் கொடுக்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் போய் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் உயிருக்கு உயிரை கொடுத்துறேன்ட்டு இருக்காங்க. அப்படின்னா சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்க வேண்டியிருக்கிறப்ப விட்டு கொடுத்தாங்க. பிகாஸ் நம்ம வாழ்ந்து செழிப்பதற்காக இங்கே வரல, மற்றவர்களை வாழ வைப்பதற்காக வந்திருக்கிறோம். அப்போ நமக்கு இந்த பூமியில் எதுவுமே இல்லையா? இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, எல்லாமே நமக்கு தான். எப்போ எல்லாமே நமக்கு? எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் கேட்கலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். நான் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் எனக்கு வரக்கூடாது. இது எனக்கு தான் முடிஞ்சது லைஃப். நல்லா இருக்கே, எக்லிஷால் இருக்கே, ஓகே குட். ஆனால் நான் தான் பண்ணேன், எனக்கு தான் சொன்ன முடிஞ்சது. அவ்வளோ நம்முடைய லைஃபு ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போயிடும். வாசிக்கலாம் தொடர்ந்து, இது மட்டும் வாசிச்சு முடிச்சிடலாம் நம்ம, அவ்வளோதான். நாம் பின்பற்றும் பாதையால் நம் வாழ்வை நாமே துன்பப்படுத்துகிறோம் என்று உலகம் நினைக்கிறது. பைத்தியக்காரனா இருக்கிறப்பா, ஒரு பையனை டிகிரியோட படிக்க வைக்க மாட்டியா? ஆமாம், படிக்க வைக்க மாட்டேன். ஏன் அவசியம் இல்லை? ஏன் அவசியம் இல்லை? ஏன் அவசியம் இல்லைன்னா, அவன் டிகிரி படித்து அவன் ஒரு கலெக்டராய் டாக்டராய் என்ன வேலை செய்வாங்க, அது உத்தரவாதம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவனை பலியின் ஜீவியம் பண்ண வச்சா, அவன் செத்தே போனாலும் அதன் மூலம் ஒன்று தேவனுக்கு அல்லது உலக ஜனங்களுக்கோ பலன் இருக்கும். இந்த மைண்ட் செட் நமக்கு வரணும்.
இதுக்கு பேர் தான் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். தொடர்ந்து வாசிங்க. ஆனால் நாம் அப்படி செய்வதில்லை. அப்படி நம்ம செய்யறதில்லை. மாறாக நாம் இன்பமாக இருக்கிறோம். உண்மைதானே? நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்னு கேட்டேன். சந்தோஷமா இருக்கிறது இப்படியா சொல்லுவாங்க? சந்தோஷமா. வேறு கீழ் நிற்கிறவங்க பைப்பு தீ பிடிச்சி எரியுது. கீழ் நிற்கிறவங்க பைப்புக்கு தீ பிடிச்சி எரியுது. ஒரே நிமிஷம் இருக்கு, கீழே எட்டி பாட்டு வந்துடுறேன், முடிஞ்சது. அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அந்த பைக்கில் இருக்க ஒரு சின்ன துரும்பு கூட நமக்கு கிடைக்காது. பைக் தானே எரிட்டோம். ஏன்? அந்த மைண்டு தானே பார்க்குறாரு தேவன். பைக் முக்கியம் இல்லை, அந்த மைண்டு தான் முக்கியம். ஏன்னு கேட்டால் டக்குன்னு உன்னுடைய மாம்சம் என்ன தூண்டுதுன்னா, ஐயோ அதை போய் பாரு. ஆனால் நம்ம லைஃப் என்ன சொல்லுதுன்னா, அது போனால் போயிட்டு போகுது. இது ரெண்டில் எது ஜெயிக்குது? எது ஜெயிக்குதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் மாம்சம் தான். அப்படி ஜெயிச்சதுன்னா நாம் இந்த உடன்படிக்கையின் ஊழியக்காரர் கிடையாது. வாசிங்க. நல்ல நேரம் போய்கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலும் நமக்கு நிறைய அனுகூலங்கள் உள்ளன. எதிர்காலத்தில் அது வித்தியாசமாக இருக்கும் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். அப்போது துன்மார்க்கமாக செயல்படுபவர் துன்பப்படுவாங்க. கண்டிப்பா. நீதிமானாக செயல்படுபவர் ஆசீர்வாதம் பெறுவார். கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அந்த நேரம் வரும்போது மீட்கப்படுதலின் ஆசீர்வாதம் தேவனிடமிருந்து வரும். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான ஒரே வழி மேசியாவின் ராஜ்யத்தில் புதிய காரியங்களின் ஒழுங்குடன் இசைந்து போவதே ஆகும். நமக்கு என்ன மிகப்பெரிய கிஃப்ட்னா, நம்ம லிவிங் இன் தி கிங்டம். அதான் மிகப்பெரிய கிஃப்ட். கிறிஸ்துடைய அரசாட்சி நடந்து கொண்டிருக்கும் போதே பலி செலுத்த வாய்ப்பு கிடைச்சது கொஞ்சம் பேருக்கு தான். அந்த கொஞ்சம் பேருக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு 2 பேர் பேப்டிஸ்ட் எடுக்கிறாங்கன்னா 2 பேருங்கிறது உண்மையானவே சொல்கிற தேவனுடைய பார்வையில் பெரிய விஷயம். இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு. அதனால அந்த 2 பேருடைய வாழ்க்கையில் என்ன இன்னைக்கு முடிவு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எனிதிங் எதாக இருந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன், நான் விட்டு தர தயாராக இருக்கிறேன் அப்படின்னு தயாராக இருக்கணும். நான் எதாவதுன்னு கேட்டப்போ நீங்கள் யாரும் சரியாக பதில் சொல்ல, தனியாக வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னன்றது. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம், அப்பவும் விட்டு கொடுக்கணும். ஆனால் எதையும் நாம் இழந்து போவதில்லை. யார் நம்மளை பார்த்து என்ன சொன்னாலும் சரி, இதை பற்றி கவலைப்படாதீங்க. உலகமே நம்மளை பார்த்து நம்பர் 1 பைத்தியக்காரன் சொன்னால் சந்தோஷம் மட்டும் படுங்க. ஏன்னா அவங்க அப்படி சொல்கிறதும் கூட நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். அதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நியூ காவனண்ட்டை பற்றி ஒரு சின்ன பேசிக்கான ஒரு ஐடியா நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும். பழைய உடன்படிக்கைக்கு நியாயப்பிரமாண்னு பேர், புதிய உடன்படிக்கைக்கு பேர் புதிய உடன்படிக்கை. ஏன் புதுசுன்னு பேர் வச்சார்னா, பழசு அவுடேட் ஆயிடுச்சு. பழசுலேருந்து ஏன் புதுசு கொண்டு வந்தார்னா, பழசு நிழலாக்கிட்டார், புதுசை பொருளாக்கிட்டார். பழைய உடன்படிக்கைக்கு ஒரு மீடியேட்டர், ஒரு சாக்ரிஃபைஸ். புதிய உடன்படிக்கைக்கு ஒரு மீடியேட்டர், ஒரு சாக்ரிஃபைஸ். டக்குன்னு சொல்லி முடிச்சிடலாம். பழைய உடன்படிக்கை யார் மீடியேட்டரு? மோசே. சாக்ரிஃபைஸ் இளம் காளை, வெள்ளாட்டுக்காளை. இங்கே அப்படியே வந்தோம்னா இயேசு கிறிஸ்து. சாக்ரிஃபைஸ் எதுனா கிறிஸ்து ப்ளஸ் சபையினுடைய பலி. உலக ஜனம் கிடைக்க போகிற ஃபஸ்ட் நன்மை எதுனா உயிர்த்தெழுதல். கடைசி நன்மை எதுனா கல்லான இருதயம் சதையான இருதயமாக மாறணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்றதுக்கு மீடியேட்டர் கீழே அவங்க இருப்பாங்க. மீடியேட்டர் இல்லாமல் என்னைக்கு தனியாக நிற்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க புதிய உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ நித்திய ஜீவன் என்ன ஆயிரும்னா அவங்களுக்கு சுதந்திரமாயிடும். புதிய உடன்படிக்கையின் கீழ் உயிர்த்தெழுதல் ஆர்டர் சொல்லுங்கள். முதல்ல யார் வருவா? நான் வருவேன். முதல்ல யார் வருவா? ஏசு கிறிஸ்து. புதிய உடன்படிக்கையில் ஏசு கிறிஸ்து வருவாராம்மா, பார்த்துக்கோங்க. இப்போ முதல்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் முதல்ல யார் வருவானா? முற்பிதாக்கள். அப்புறம் யார் வருவா? இஸ்ரேல் ஜனங்கள். அதுக்கப்புறம் யார் வருவா? உலக ஜனங்கள். எல்லா ஜனங்களும் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பீரியட் தான் இந்த நியூ கவர்னன்ட். ஸோ பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கோயம்புத்தூர் சிடிஆர் எக்லிஷியானுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம்.